கிட்டத்தட்ட 10 வருஷங்களா அமெரிக்க விண்வெளி வீரர்கள் யுஎஸ் மண்ணில இருந்து விண்வெளிக்கு போகவே இல்லை. அது இப்போ மாறப்போகுது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் எக்ஸ்ப்ளோரர்கள் நிறைஞ்ச நாடு. இது அடிப்படையில் நம்மோட ஆன்மாவை கவர்ந்து இழுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி ஒரு புதுமையான தனியார் நிறுவனத்தால நாசா விண்வெளி வீரர்களை கூட்டிக்கிட்டு போக முடியுமான்னு, விண்வெளி ஆய்வை பலப்படுத்த முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சோதனை. ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனோட அடுத்த கட்டத்துல நாசாவோட பிரதிநிதியா மட்டும் இல்லாம ஸ்பேஸ் எக்ஸோட பிரதிநிதியாவும் இருக்கிறது ஒரு கௌரவம். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது அச்சமூட்டுற விஷயம். இது எப்பவுமே ஆபத்தானது. சில நேரங்கள்ல அது வெடிக்கவும் செய்யும். ஸ்பேஸ் கடினமானது. நீங்க அந்த மாதிரியான ஆபத்தை சந்திக்கத்தான் போறீங்கன்னு எப்படி உங்க மகன் கிட்ட சொல்ல முடியும்? விண்வெளி பயணத்தோட 2வது பொற்காலம் இப்போ தொடங்குது. T-minus 3, 2, 1, 0, ignition. நாம 69ல சந்திரனுக்கு போனோம். அதாவது ஆர்வெல் மற்றும் வில்பர் ரைட்டோட முதல் ஃபிளைட்ல இருந்து 66 வருஷத்துக்கு பிறகு அது நடந்தது. 1903ல அதுதான் முதல் கண்ட்ரோல் பவர்ட் ஃபிளைட். வெறும் 66 வருஷத்துல நிலாவுல இறங்கியாச்சு. அதை நம்பவே முடியாது. சிலர் மட்டுமே அதை செஞ்சிருந்தாலும் கற்பனையில நாம எல்லாரும் நிலாவுக்கு போனோம். மனித குலமே நிலாவுக்கு போன மாதிரி மனித நாகரிகத்திலேயே இது மிகப்பெரிய சாதனை. அந்த முதல் முறை நிலாவுக்கு தரையிறங்கினதுக்கு அப்புறம் இப்ப 51 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் யாருக்கும் நிலாவுல இறங்குறதுக்கு திறன் இல்லை. அப்பல்லோ எரா வெற்றிகரமா முடிஞ்சது. நாசா தன்னோட புது திட்டமான ஸ்பேஸ் ஷட்டில் மூலமா பிரகாசமான எதிர்காலத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தது. ஆனா 30 வருஷம், 133 வெற்றிகரமான மிஷன்ஸ் மற்றும் 2 மோசமான பேரழிவுக்கு அப்புறம் நிச்சயமா இது ஒரு பெரிய கோளாறு தான். ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம் 2011ல முடிவடைஞ்சது. ஸ்பேஸ் ஷட்டில் கடைசி முறையா போர்ட் அடைஞ்சது. மனிதனை விண்வெளிக்கு கூட்டிட்டு போற நாசாவோட நாட்கள் முடிஞ்சு போன மாதிரி இருந்தது. விண்வெளி வீரர்களை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக ரஷ்யாவோட சோயூஸ் ராக்கெட்டுகளை சார்ந்திருந்தாங்க. 69ல மக்கள் கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா 2020க்குள்ள நாங்க ப்ளூட்டோல ஹோட்டல்கள் கட்டியிருப்போம்னு சொல்லியிருப்போம். 2020ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஆர்பிட்டுக்கு 9 வருஷமா யாரையும் அனுப்ப முடிஞ்சிருக்காதுன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால அடிப்படையில நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியை நினைச்சு நாம திருப்தி அடைய முடியாது. நாம நவீன மயத்தை தீவிரமா பயன்படுத்தி ஆகணும். அதான் முக்கியம். எட்டு வருஷத்துக்கு பிறகு நாசாவோட தலைவரும் அட்மினிஸ்ட்ரேட்டருமான ஜிம் பிரைடன்ஸ்டைன் வாஷிங்டன் டிசில இருந்து விண்வெளி பயணத்தோட எதிர்காலத்தை பத்தின முக்கிய அறிவிப்பை வெளியிட வராரு. Hey, good to see you. You too. நல்லா இருக்கீங்களா? Yeah. Excellent, good. அவர் கூட எலான் மஸ்க் இணைஞ்சிருக்காரு.
தொலைநோக்கு பார்வை கொண்ட அவர் சமயத்துல சர்ச்சையையும் கிளப்புவார். அவர் ஸ்பேஸ் எக்ஸோட ஃபவுண்டர் மற்றும் சீஃப் இன்ஜினியர். நாசாவோட அடிப்படை மாற்றத்தால தனியார் துறையான கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராமோட உண்டான புது பார்ட்னர்ஷிப்போட விளைவால உருவானதுதான் இந்த அறிவிப்பு. ஹேத்தோன் கலிபோர்னியாவில் இருக்கிற ஸ்பேஸ் எக்ஸுக்கு வருகை தந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. நம்மளுடைய முதன்மையான நோக்கம் என்னன்னா, அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட்ஸை அமெரிக்கன் ராக்கெட்கள்ல அமெரிக்க மண்ணில இருந்து லான்ச் பண்றது தான். இது நிஜமாக்கக்கூடிய தருணத்துல நாம எல்லாரும் இருக்கோம். குறிப்பா இந்த நாட்கள்ல எக்கச்சக்கமான எதிர்மறை விஷயங்கள் இருக்கு. நாட்டையோ உலகத்தையோ இணைக்க ஏதாவது நேர்மையான விஷயம் இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். விண்வெளி ஆய்வுல முன்னேற்றங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒண்ணு. இந்த காரணத்துக்காக தான் ஸ்பேஸ் எக்ஸ் உருவாக்கப்பட்டது. இந்த க்ரூவை லான்ச் பண்றதுக்காக நாங்க கிட்டத்தட்ட 17 வருஷமா இங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஜேர்னலிஸ்ட் கிறிஸ்டின் டேவன்போர்ட் வாஷிங்டன் போஸ்டுக்காக டிஃபென்ஸ் மற்றும் ஸ்பேஸை பத்தி எழுதுறவர். அவர் கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராமை பத்தி அது உருவான 2010 வருஷத்துல இருந்து எழுதிக்கிட்டு வராரு. இது ஒரு வகையில நாசா தங்களோட ஆஸ்ட்ரோநாட்டுகளை பாதுகாப்பா பறக்க வைக்க இந்த கமர்ஷியல் பார்ட்னர்ஸை நம்பலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சோதனை முயற்சி. நாசா விண்வெளி வீரர்கள் டர்க் ஹார்லி மற்றும் பாப் பென்கன் தான் ஸ்பேஸ் எக்ஸோட இனாகுரல் க்ரூட் ஃபிளைட்ல முதல் முறையா போக போறவங்க. நாசா விண்வெளி வீரர்கள் தனியாருக்கு சொந்தமான ஸ்பேஸ் கிராஃப்ட்ல விண்வெளிக்கு பயணம் செய்யறது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. க்ரூவோட போகிற இந்த முதல் ஃபிளைட் ஒரு டெஸ்ட் ஃபிளைட். ஏன்னா இந்த ஃபிளைட்டே ஒரு டெஸ்ட் ஃபிளைட் தான். இது நாசாக்காக வேலை செய்யற டெஸ்ட் பைலட் வச்சு செய்யப்படுது. அவங்க இந்த சிஸ்டம் மதிப்பிடுவாங்க. அவங்களோட பாதுகாப்பை எல்லா வகையிலையும் உறுதிப்படுத்தணுங்கிறதுல ஈலோனும் நானும் எல்லா நேரங்கள்லயும் பலமா ஒன்றுபடுறோம். ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூவை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி க்ரூ இல்லாம 2 முக்கிய மைல்களை நிறைவு செஞ்சாகணும். முதல்ல டெமான்ஸ்ட்ரேஷன் 1 மிஷன் அல்லது டெமோ 1. இதுல ஸ்பேஸ் எக்ஸ் சுயமா தங்களுடைய க்ரூ டிராகன் கேப்சூலை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வரணும். 2வது சோதனைக்கு பேரு லான்ச் எஸ்கேப் டெஸ்ட். இதுக்கு இன்னொரு பேரு இன் ஃபிளைட் அபார்ட் டெஸ்ட். ராக்கெட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா டிராகன் கேப்சூலோட எமர்ஜென்சி அபார்ட் சிஸ்டம் ட்ரிகர் ஆகி கேப்சூல்களை ராக்கெட்ல இருந்து பாதுகாப்பா வெளியேற்றிரும். அப்புறம் 3வது இறுதியுமான சோதனை, இதுக்கு பேரு டெமான்ஸ்ட்ரேஷன் 2 மிஷன் அல்லது டெமோ 2. இது நாசா விண்வெளி வீரர்கள் பாப் மற்றும் டக் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல லான்ச் பண்ணும். மனிதர்களோட ஸ்பேஸ் ஃபிளைட்டோட வரலாற்றை பத்தி யோசிச்சா இது எப்பயுமே அரசுக்கு சொந்தமானதா அரசு இயக்குற சிஸ்டம்களா இருந்திருக்கு. அதனால கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம்ங்கிறது ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட்டை எங்க வழியில வணிகமயமாக்குறது தான். ராபர்ட் கெபானா ஒரு முன்னாள் விண்வெளி வீரர் மற்றும் கேப் கெனாவரல் புளோரிடால இருக்கிற கெனடி ஸ்பேஸ் சென்டரோட டைரக்டர். இந்த வெஹிக்கிள்ஸை சொந்தமா வச்சுக்கிறது எங்க திட்டம் இல்ல. ஒரு சேவையை வாங்குறோம். நாங்க செய்ய வேண்டியதை செய்ய ஸ்பேஸுக்கு டாக்ஸி ரைடை வாங்குறோம். எங்க கிட்ட 2 தனி வெஹிக்கிள்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்பேஸ் எக்ஸ், இன்னொன்னு போயிங். ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடுற பல ப்ரொவைடர்ஸ் இருக்கும்போது அவங்க வரி கட்டுறவங்க கிட்ட இன்னும் பணம் கேட்டு திரும்ப திரும்ப வரமாட்டாங்க. எங்களுக்கு ஸ்பேஸுக்கு ஆக்சஸ் வேணும், சோலோ காஸ்டா இருக்கணும். அப்பதான் இண்டஸ்ட்ரி ஸ்பேஸுக்கு ஒர்க்கர்ஸ் அனுப்பும். இது மனித குலத்துக்கே ஒரு மாற்றமா இருக்கும். கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம முதல்ல முன் வச்சப்போ அது வேலை செய்யுமான சந்தேகம் இருந்தது. நிறைய பேர் தனியார் மயப்படுத்தலால மேற்பார்வை, பொறுப்பேற்கிறது இதெல்லாம் குறையும் மற்றும் அரசுக்கு வருவாய் குறையும்னு கவலைப்பட்டாங்க. உண்மையை சொல்ல போனா நாம இப்போ இன்னொரு பொற்காலத்துல இருக்கோம். இது பார்க்கறதுக்கும் இருக்கவும் நல்லா இருக்கு. கமர்ஷியல் க்ரூவை பத்தியும் நாங்க ஸ்பேஸ் எக்ஸுக்கு செய்யறத பத்தியும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம்ல உங்களுக்கு 2 புது கேப்சூல்ஸ் இருக்கு. த போயிங் ஸ்டார் லைனர் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன். அதுல புது தொழில்நுட்பம், புது கண்டுபிடிப்புகள் இருக்கு. அவை சுயமா இயங்கும். அதுக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பறக்கிறதுக்கும் ஆர்பிட்ல ஸ்பேஸ் ஸ்டேஷனை சந்திக்க மற்றும் தானாகவே அதோட இணையறதுக்குமான திறன் இருக்கு. அது தானாகவே பார்க் பண்ணிக்கக்கூடிய செல்ஃப் டிரைவிங் கார் மாதிரி இதுவரைக்கும் நாம பார்க்காத புது தொழில்நுட்பம் அது. 2014 நாசாவோட கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம் ஸ்பேஸ் எக்ஸுக்கு $260 கோடி மதிப்புள்ள கான்ட்ராக்டை வழங்கினாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா தங்களோட புது ஸ்பேஸ் கிராஃப்டை வடிவமைக்கவும் சோதிக்கவும் செஞ்ச ஸ்பேஸ் எக்ஸ் தான் நாசா விண்வெளி வீரர்களை லான்ச் பண்ற முதல் தனியார் நிறுவனமா இருக்கும்.
ஒரு புது ஸ்பேஸ் கிராஃப்டோட முதல் ஃபிளைட்ல பயணம் செய்ய போறது நினைச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் டீமோட வேலை செய்யறது அற்புதமா இருக்கு. இது ஒரு அருமையான இடம். இதை விட பெரிய வாய்ப்பை நான் கனவு கூட கண்டிருக்க முடியாது. ஸ்பேஸ் எக்ஸ் ரொம்ப உயர்வான லட்சியம் கொண்ட நிறுவனம். இதை டெக் ஆண்டர்பிரனர் இலான் மாஸ்க் 2002ல உருவாக்குனாரு. இவரோட உச்சக்கட்ட லட்சியம் மார்ஸை காலனைஸ் ஆக்குறது தான். நாங்க சைஃபைல பாக்குற, அதாவது சைஃபை படங்கள் மற்றும் புத்தகங்கள் பாக்குற ஆச்சரியமான விஷயங்கள் எங்களுக்கு தேவை. அதெல்லாம் ஒரு நாள் நிஜமா நடக்கணும்ன்றது தான் எங்க விருப்பம். அதை எப்படி நிஜமாக்குறது? சொல்லப்போனா பொதுமக்கள் யாருக்கும் இது நடக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது நாங்க எப்படி இந்த தகவலை பரப்புறது? ஹேய், அற்புதமான விஷயம் நடக்குது தெரியுமா? டியூனியன். இந்த எல்லா சாதனைகளும், எல்லா வெற்றிகளும், எல்லா கவனமும் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான நிறுவனத்துக்கு இருந்தாலும் அவங்க இதுவரைக்கும் மனிதர்களை பறக்க வச்சதே இல்ல. அது ஒரு பெரிய பொறுப்பு. அதாவது நாசாவுடைய பெருமிதமும் மகிழ்ச்சியும் அதோட ஆஸ்ட்ரோனட்ஸ், அவங்க தான் நேஷனல் ஹீரோஸ். அவங்க உயிர் இந்த நிறுவனங்கள் கிட்ட இருக்கு. இந்த சோதனையை ஜெயிக்கிறாங்களான்னு பாப்போம். இன்றைய லான்ச் க்ரூ டிராகன் டெமோ 1 மிஷனோட ஆரம்பத்தை குறிக்குது. இதுவரைக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் சந்திச்ச முக்கிய சவால்கள்ல இதுவும் ஒண்ணு. ஒரு 5 நாள் க்ரூ இல்லாத பயணம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் திரும்பி வரணும். ஆஸ்ட்ரோநாட்ஸை போயிங்கும் ஸ்பேஸ் எக்ஸும் பறக்க அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி நாசா அந்த நிறுவனங்களை ஸ்பேஸ் கிராஃப்ட்ல க்ரூ இல்லாத ஒரு டெஸ்ட் ஃபிளைட்டை செய்ய வைக்கும். இந்த நிறுவனங்கள் கேப்சியூல்ஸை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு பாதுகாப்பா திரும்ப கொண்டு வர்றத நாசா உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த சோதனை. டெமோன்ஸ்ட்ரேஷன் 1 மிஷன் அல்லது டெமோ 1 மிஷன்ங்கிறது இது ஒரு க்ரூ இல்லாத ஃபிளைட். நாங்க டிராகனை ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அதுவாகவே டாக் பண்ணி திரும்பி வர்றதுக்கு அனுப்புறோம். நாங்க லான்ச் அப்போ ஃபயரிங் ரூம் 4ல இருப்போம். டீமோட கவனிச்சுக்கிட்டோம், எங்களுக்கு முக்கியமான விஷயங்களை குறிச்சுக்கிட்டோம் நாங்க இருப்போம். டெமோ 2 நடக்கும்போது நாங்க இந்த வெஹிக்கிளை பறக்க வைக்கிற சமயத்துல போர்டு இல்லாம எங்களுக்கு உதவி செய்யற மீதி டீமோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதுவா நான் கருதுறேன். இதுதான் ஸ்பேஸ் எக்ஸோட புது க்ரூ டிராகன் கேப்சூலோட முதல் ஃபிளைட். இது ஒரு நாள் விண்வெளி வீரர்களை சுமத்திக்கிட்டு போகும். இது ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் மேல உட்கார்ந்துருக்கு. இதோட உயரம் 16 அடி, விட்டம் 13 அடி. இதால 7 பேர் வரைக்கும் சுமத்திக்கிட்டு போக முடியும். இந்த மிஷன் விண்வெளியோட வெற்றிடத்துல பயணிகளை உயிரோட வச்சுக்க தேவையான அனைத்து சிஸ்டம்ஸையும் பரிசோதிக்கும். இந்த அனைத்து வெஹிக்கிள் சிஸ்டத்தையும் வடிவமைக்கவும் சோதிக்கவும் வருஷ கணக்கில் செலவு பண்ணோம். அன்றைய நாள் தான் இதோட ஆரம்ப தினம். நாங்க வெஹிக்கிளை பறக்க வச்சு ராக்கெட் மற்றும் ஸ்பேஸ் கிராஃப்டோட இன்டர்ஃபேஸஸ் பரிசோதிச்சு இது நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி வேலை செய்யுங்கிறத உறுதி செய்ய போறோம். டிராகனுக்கும் ஃபால்கனுக்கும் நடத்தப்பட்ட சோதனையோட எண்ணிக்கையை நினைச்சாலே நமக்கு தலை அப்படியே சுத்தும். நான் என்ன சொல்றேன்னா, ஒட்டுமொத்தமா இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான சோதனைகள் வெவ்வேறு விதமா நடந்திருக்கணும். எல்லாமே இந்த மிஷனோட வெற்றியை நம்பிதான் இருக்கு. இது தோத்துருச்சுன்னா திரும்ப டிராயிங் போர்டுக்கு வந்ததுக்கு பிறகு நாசா விண்வெளி வீரர்களை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல லான்ச் பண்ண ஸ்பேஸ் எக்ஸுக்கு அனுமதி கிடைக்கும். வெற்றிக்கான ஒரு அளவுகோல் நாடு முழுக்க நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸோட பணியாளர்கள் எப்படி இணைஞ்சு வேலை செய்யறாங்கன்றத பொறுத்து இருக்கு. டிராகன் கேப்சூல ஹாத்ரோன் கலிபோர்னியால இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் மிஷன் கண்ட்ரோல் மானிட்டர் பண்ணுது. தி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஹியூஸ்டன்ல இருக்கிற நாசா ஃபால்கன் ராக்கெட்டுடைய லான்ச் ஃபயரிங் ரூம் 4ல இருக்கிற ஸ்பேஸ் எக்ஸால கெனடி ஸ்பேஸ் சென்டர் புளோரிடால இருந்து கண்டக்ட் செய்யப்படுது. நாசா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜிம் பிரைடன்ஸ்டைன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க லான்ச்காக எண்ணற்ற பார்வையாளர்களோட தானும் காத்திருக்கார். அன்க்ரூட் டெஸ்ட் ஃபிளைட்ல மக்கள் காட்டுற ஆர்வத்தோட அளவு அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு அப்புறம் இதை நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு அற்புதமான நாள். Go for launch. கேப் கெனாவரல் புளோரிடால இருக்கிற கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல ஸ்பேஸ் எக்ஸும் நாசாவும் சில நொடிகள்ல நிகழ போற ஸ்பேஸ் எக்ஸோட புது க்ரூ டிராகன் கேப்சூலோட முதல் டெஸ்ட் ஃபிளைட்டுக்காக காத்திருக்காங்க. 5, 4, 3, 2, 1, 0. Ignition, lift off.
ஒரு ராக்கெட்ல எக்கச்சக்கமான எனர்ஜி இருக்கு. அடிப்படையில நீங்க ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு செலுத்த தேவையான எனர்ஜி ஒரு மீடியாருக்கு சமமானது. மக்கள் இதை புரிஞ்சுக்கிறது கூட கஷ்டம்தான். ஸ்டேஜ் 1 ரீச் ஆயிடுச்சு. பவர் ஆன் டெலிமெட்ரி நார்மல். டெமோ 1 மிஷன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி போகிறத பார்க்க முடிஞ்சது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு காரணம் என்னன்னா, நாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ஃபிளைட்டை பார்த்துக்கிட்டு இருந்தோங்கிறது தான். இது பலவிதமான உணர்ச்சி நிரம்பியது. ஏன்னா இந்த மாதிரியான மிஷன்கள்ல நடக்கக்கூடிய பல விஷயங்களையும் பார்க்கறதோட அது வெற்றிகரமா நடந்து முடியறத பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஃபால்கன் 9 ராக்கெட் 2 பகுதிகள் கொண்டது. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மற்றும் செகண்ட் ஸ்டேஜ். ஒரு ராக்கெட் மேலே ஏறும்போது எடையை துறக்கும். ஃபால்கன் 9ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தன்னோட ஃபியூல் எல்லாத்தையும் பயன்படுத்தி முடிச்சதும் அதுக்கு மேலே அது தேவைப்படாது. அது விலகி மொத்த சிஸ்டமோட எடையை குறைக்கும். பிறகு செகண்ட் ஸ்டேஜ் தன்னோட ஃபியூல் எல்லாத்தையும் பயன்படுத்தினதுக்கு பிறகு அதுவும் தனியா போய் டிராகன் கேப்சூலை சுற்றுவட்ட பாதையில் செலுத்தும். Stage separation confirmed. ஃபால்கன் 9 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஃபால்கன் 9 செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து விலகுது. ஃபால்கன் 9ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்து விலகுனது அது தன் வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான். அதோட முதன்மையான வேலை செகண்ட் ஸ்டேஜ் டிராகனோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக வைக்கிறது தான். எங்களுக்கு ஃபால்கன் ராக்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சம்பந்தமா இன்னொரு நோக்கமும் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சுற்றுவட்ட பாதையிலிருந்து திரும்ப வந்து தரையிறங்கணும். பொதுவான நடைமுறையில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பூமிக்கு திரும்ப வந்து விழுந்து கடல்ல நொறுங்கும். ஆனா ஸ்பேஸ் எக்ஸ் முதலாவதும் ஒரே ஒன்றுமான ரீயூசபிள் ஆர்பிட்டல் கிளாஸ் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்கு. அதால தானாவே பூமிக்கு பறந்து வந்து தரையிறங்க முடியும். அப்போ அதை பலமுறை திரும்ப பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தன்னோட என்ஜின்ஸோட பேக்கப்பை தொடங்குது. தன்னைத்தானே திருப்பிக்கிட்டு மொத்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள திரும்பவும் வருது. அது மெதுவா அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற ஒரு ட்ரான் ஷிப்ல தரையிறங்கிறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கு. லேண்டிங் லெக்ஸ் நிலைக்கு வருது. ஃபால்கன் 9 தரையிறங்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செப்பரேஷன் முடிவடைஞ்சதும் க்ரூ டிராகன் கேப்சூல் சுற்றுவட்ட பாதைக்குள்ள செகண்ட் ஸ்டேஜால செலுத்தப்படுது. செகண்ட் ஸ்டேஜ் தன்னோட என்ஜினை இயக்கி டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்டை ஆர்பிட்டுக்கு எடுத்துட்டு போகுது. வெற்றிகரமா டிராகனை ஆர்பிட்டுக்குள்ள செலுத்தி தன்னோட வேலையை செஞ்சு முடிச்சதும் செகண்ட் ஸ்டேஜ் டிராகன் கிட்ட இருந்து பிரிஞ்சு விலகி போகுது. இது ஒரு முக்கியமான தருணம். டிராகன் கேப்சூல்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜ் விலகிறது தான் லான்ச் சீக்வன்ஸோட இறுதிப்படி. டிராகன் செப்பரேஷன் கன்ஃபார்ம்ட். க்ரூ டிராகன் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட இணையறதுக்கான பாதையில இருக்கு. இது அற்புதமா இருக்கு. இது ஒரு கேம் சேஞ்சர். இப்ப ஒரு விஷயத்தை தெளிவாக்கணும். இது ஒரு ஆரம்பம் தான். இது ஒரு நீண்ட ஃபுட்பால் கேமோட முதல் குவார்ட்டர். இந்த விளையாட்டு 5 நாள் நீடிக்கும். இந்த கட்டத்துல நான் அளவுக்கு அதிகமா சந்தோஷப்பட மாட்டேன். இன்னும் 5 நாள் டிராகன்ல எப்பவும் போல தானாகவே பறக்க முடிஞ்சாலும் அந்த கேப்சூலுக்குள்ள யாரோ இருந்தாங்க. அதோட பேரு ஆந்த்ரோபோமோர்பிக் டெஸ்ட் டிவைஸ்.
இந்த அன்ஸ்க்ரூட் லான்ச்சோட பயணிக்கு ரெப்லைனு பேரு. அவங்க கிட்ட கருவிகள் இருக்கு, சென்சார்ஸும் இணைக்கப்பட்டிருக்கு. அது அவங்களோட அனுபவத்தை நமக்கு சொல்லும். அதனால லான்ச் பண்றப்போ அவங்க பல வகையான ஜி ஃபோர்ஸஸை அனுபவிக்க போறாங்க. அது வருங்கால க்ரூட் மிஷன்ஸ்க்கு பாதுகாப்பானதா அப்படிங்கறத நாங்க உறுதிப்படுத்திக்க விரும்புறோம். அது எப்படி இருக்கும்னு அனுமானிக்கிறதுக்கு நாங்க நிறைய வேலையை செஞ்சிருக்கோம். எங்களுடைய அனுமானங்கள் அவங்க போற ஃபிளைட்டோட ஒத்து போகுதுங்கிறத நாங்க 100% உறுதிப்படுத்திக்க விரும்புறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புல ஜிஎஸ் எந்த திசையில போகுது அப்படிங்கிறது தான். எல்லா ஜிஎஸ்ஐயும் மார்பு வழியா போட முயற்சி பண்ணிருக்கோம். ஏன்னா அதால நிறைய தாங்க முடியும். அதனால நீங்க கீழே வந்தா அது பஞ்சி ஜம்பிங் மாதிரி அது உங்க தலையில மேலும் கீழும் போயிட்டு வரும். அது உங்க மார்பு வழியா போகிற அளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு கார்ல வேகமா போற மாதிரி இருக்கும். ரேண்டவர்ஸ் ஒரு சிக்கலான ஒரு புல்லட் மாதிரி. இதுல ஸ்பேஸ் கிராஃப்ட், ஸ்பேஸ்ல லான்ச் வெஹிக்கிள் அதை விட்டு இடத்துல இருந்து போய் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட இணையுது. ராபர்ட் டெம்சி நாசாவோட இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான ஃபிளைட் டைரக்டர்ஸ்ல ஒருத்தர். ராண்டேவு அண்ட் டாக்கிங்னு அழைக்கப்படுற மிஷனோட இந்த ஃபேஸுக்கு பொறுப்பான குழுக்களோட அவர் வேலை செய்யறாரு. லான்ச் வெஹிக்கிள் இதை ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணுது. அது லோ எர்த் ஆர்பிட். அது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப கீழையும் ரொம்ப பின்னாடியும் இருக்கும். அது நிறைய பர்ன்ஸ் மற்றும் மேனியோவர் செஞ்சு ஸ்பேஸ் ஸ்டேஷனை அடையும். ரேண்டவர்ஸ்ங்கிறது எப்படி சொல்லலாம்னா, உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் சாலையோட ஓரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது வேகமா போற கார் அந்த பக்கம் வருது. அப்போ அந்த போலீஸ் ஆபீசர் என்ன செய்வார்னா, 0ல இருந்து உடனே அந்த காரை நோக்கி வேகமா போவாரு. அவர் அந்த வேகத்துல இணையா போகணும். இறுதியா அதை அவர் அடையும் போது வேகத்தை குறைக்கணும். அது ரொம்ப வேகமா போனா வேகமா போற ஆளை தாண்டி போயிடும். போதுமான வேகத்துல போலனா அதால இறுதியா வேகமா போயிட்டு இருக்கிற ஆளை பிடிக்க முடியாது. அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ். இது ஒரு முக்கியமான ஆபரேஷன். ஏன்னா இந்த வெஹிக்கிள் இப்பதான் முதல் முறையா பறக்குது. இது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல மொதமா பாத்துக்கணும். லான்ச்சுக்கு பிறகு 24 மணி நேரம் கடந்த கொஞ்ச நேரத்துல ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ டிராகன் கேப்சூல் சுயமாவே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பறக்குது. இப்போ முக்கியமான டாக்கிங் ப்ரொசீஜர் தொடங்குது. இது சரியா நடக்க ஹாத்ரோன்ல இருக்கிற ஸ்பேஸ் எக்ஸ் மிஷன் கண்ட்ரோல், ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர், ஹாஸ்டின் டெக்சாஸ்ல இருக்கிற நாசா மிஷன் கண்ட்ரோல் மற்றும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு அமெரிக்கன் ஆஸ்ட்ரோநாட் மற்றும் 2 ரஷ்யன் காஸ்மோநாட்ஸ் ஆகிய எல்லாருக்கும் இடையில துல்லியமான தொடர்பு இருக்கணும். ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல டாக் பண்றது இதுதான் முதல் முறை. இப்பதான் முதல் முறையா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போர்ட்டான இன்டர்நேஷனல் டாக்கிங் அடாப்டரை பயன்படுத்துது. இங்கதான் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து இணைய போகுது. அதனால 2 பக்கமும் முதல் முறையா பயன்படுத்த போறத பார்க்க போறோம். ஸ்டேஷன் அப்ரோச்சுக்கு தயாராகி இருக்கிறது. தி க்ரூ டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு தானியங்கி சிஸ்டமை பயன்படுத்துது. அதால கேப்சியூல் இருக்கிற இடத்துல இருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குங்கிறத உணர்ந்து ஸ்டேஷன் கூட இணையறதுக்கு கேப்சியூலை வழி நடத்தும். இறுதியில வெஹிக்கிள் தானா பறக்குது. ஆனா எங்களோட கிரவுண்ட் கண்ட்ரோல் அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு குறிப்பிட்ட அளவு கமெண்ட்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க கூடவும் குறிப்பிட்ட அளவு தொடர்பு இருக்கிறதால அவங்களால டிராகன்ல நடக்கிறது என்னங்கிறத பார்க்க முடியும். அதோட கிரவுண்ட் கண்ட்ரோலோடையும் தொடர்புல இருக்காங்க. டிராகனோட அப்ரோச் மானிட்டர் பண்றோம். ஆரியன்டேஷன் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. வெஹிக்கிள் காரிடார்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சரியா இருக்கு. இந்த கட்டத்துல நாங்க கொஞ்சம் நிறுத்துவோம். நாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற டாக்கிங் போர்ட்ல இருந்து சுமார் 65 அடி தூரத்துல நிறுத்துவோம். கமாண்ட் ஹோல்ட் செய்யவும். காப்பி பண்ணிட்டோம். டிராகன் ஹோல்ட உறுதி செஞ்சாச்சு. நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் சேர்ந்த என்ஜினியர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து கிடைக்கிற டேட்டாவை ரிவ்யூ பண்ணுவாங்க. அவங்க பரஸ்பரம் பேசி எல்லாமே திட்டப்படியே நடக்கிறதையும் அவங்க எல்லாருமே மனநிறைவோட இருக்கிறதையும் உறுதி செஞ்சுப்பாங்க. காப்பி பண்ணியாச்சு. டாக்கிங் லைட் ஆன் பண்ணுவோம். பிறகு அந்த கட்டத்துல டிராகன் தானா அப்ரோச் தொடங்கவும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல டாக் செய்யவும் அனுமதிக்கப்படுது. டிராகன் அப்ரோச் தொடங்குகிறது. ஸ்டேஷன் காப்பி பண்ணியாச்சு. க்ரூ டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் டாக்கிங் அடாப்டரோட திறமையா தொடர்பு ஏற்படுத்திக்க தன்னோட 16 டிராகோ த்ரஸ்டர்ஸை பயன்படுத்துது. ரேஞ்ச் குறைஞ்சிக்கிட்டு வருது. வெஹிக்கிள் நடுவுல இருக்கு. காப்பி. கேப்சியூல் ஸ்டேஷன் நோக்கி மெல்ல முன்னேறுது. வெஹிக்கிள் காரிடாருக்குள்ள வந்துருச்சு. ஆரியன்டேஷன் எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கு. காப்பி. ஒரு புது வெஹிக்கிளை முதல் முறையா டாக் பண்ணும்போது மிஷன் கண்ட்ரோல்குள்ள மனநிலை கொஞ்சம் அழுத்தமாவே இருக்கும். நாங்க வருஷ கணக்குல திட்டமிட்டு பயிற்சி கொடுத்து இதுக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஆனா ஸ்பேஸ் எப்பயும் எங்களை ஏதாவது ஆச்சரியப்படுத்துறதுக்காக ஏதாவது வச்சிருக்கோம். க்ரூ டிராகன் பலவிதமான பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிறதால வழக்கத்துக்கு மாறா ஏதாவது நடந்தா கேப்சியூல ஆட்டோமேட்டிக்கா பின்வாங்கி ஸ்டேஷனை பாதுகாப்பா வச்சிரும். எல்லா வீடியோவும் ஓவர்லேஸும் திட்டமிட்ட மாதிரியே இருக்கு. எல்லா ஸ்டேட்டஸ் ஃபீல்ட்ஸும் எதிர்பார்த்த ஸ்டேட்டஸை காட்டுது. நாங்க காப்பி பண்ணிட்டோம். ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கண்டிப்பா டாக் ஆகணும். ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா ஸ்பேஸோட வெற்றிடத்துல தான் நீங்க தனியா இருப்பீங்க. உங்ககிட்ட ஸ்பேஸ் ஷூட்ஸ் இருக்கு, எங்ககிட்ட எக்கச்சக்க பேக்கப் சிஸ்டம் இருக்கு. ஆனாலும் இது ஒரு ஆபத்தான விஷயம். டிராகன் கிட்ட வந்து டாக்கிங் ட்ரை பண்ணுது. இதுதான் க்ரூ டிராகன் ISS ட்ராக் பண்ணி துல்லியமா ஏர் டைட் லாக் செய்ய எடுக்க போற முதல் முயற்சி. விண்வெளிக்கு வெற்றிகரமா லான்ச் ஆகி ஃபால்கன் 9 ராக்கெட்ல இருந்து விலகின பிறகு ஸ்பேஸ் எக்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் மற்றும் நாசா மிஷன் கண்ட்ரோல்ல இருக்கிற டீம்ஸ் உன்னிப்பா க்ரூ டிராகன் கேப்சூலை கண்காணிக்குது. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட முதல் முறையா டாக் பண்ண போற முக்கியமான மிக கடினமான சவாலை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கு. எல்லாமே நாங்க எதிர்பார்த்த மாதிரியே நடந்தது. நாங்க எல்லாம் சரியா நடக்குதான்னு உறுதிப்படுத்திக்க வெறும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்போம். டிராகன் டாக்கிங் போர்ட் நெருங்குது. ஸ்டேஷன் க்ரூ டாக்கிங்க்கு தயாராக இருக்கிறது. ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் சுயமா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல டாக் செஞ்சது இதுதான் முதல் முறை. வெஹிக்கிள் மோட் டாக்கிங் போர்ட் நெருங்குகிறது. பிரைமரி ரேஞ்ச் குறைஞ்சிக்கிட்டே வருது. வெஹிக்கிள் சென்டர்டாக உள்ளது. வெஹிக்கிள் கேப்சர் உறுதி செய்கிறது. ராஜர், உறுதி செய்யப்பட்டு விட்டது. டெமோ 1 வெஹிக்கிள் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட டாக் செய்யறத பார்க்க அற்புதமா இருந்தது. இது ஒரு மாதிரி பயமா இருந்தது. அப்படித்தான் இருக்கும். நீங்க முதல் முறையா ஒண்ணு செய்யும் போது அது எப்படி நடக்கும்னு ரொம்ப கவலையா இருக்கும். அது அற்புதமா இருந்தது. ஹேட்ச் திறக்க போறோம். டிராகன் டாக்கிங் அடாப்டர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட முழுசா பொருந்தினதுக்கு அப்புறம் ISSல இருக்கிற க்ரூக்கு ஹேட்சை திறக்கிறதுக்கான அனுமதியை ISS ஃபிளைட் கண்ட்ரோல் டீம் கொடுக்குது. அது ISS பக்கம் இருக்கிற ஒரு மேனுவல் ஹேட்ச். மேலும் இன்னொரு ஹேட்ச் டிராகனோட ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் எண்ட்ல இருக்கு. அவங்க அதையும் திறக்கிறாங்க. இந்த 2 ஹேட்சஸையும் திறந்ததுக்கு அப்புறம் க்ரூவால ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ள இருந்து டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ள போக முடியுது. ட்ரிப்ளி லிட்டில் எர்த் மற்றும் எங்க க்ரூ சார்பா க்ரூ டிராகனுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸ்பேஸ் கிராஃப்ட்ல புதிய சகாப்தத்துக்கு வரவேற்கிறேன். அன்க்ரூடு மிஷனின் போது டிராகன் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 5 நாள் டாக் ஆகி இருந்தது. தரையில இருக்கிற டீம் வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸை கவனிக்கவும் மானிட்டர் பண்ணவும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற க்ரூ வெஹிக்கிளோட வேலை செஞ்சு அது எப்படி ஸ்பேஸ் ஸ்டேஷனோட தொடர்பு கொள்ள போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க டாக் ஆகியிருக்கு. இப்போ டிராகனுடைய பரிசோதனை முடிஞ்சது. அது அன்டாக் ஆகி பூமிக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த கட்டத்துல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் க்ரூ டிராகனுக்கு வந்த பிறகு அவங்க செஞ்சதை இப்போ ரிவர்ஸ்ல செய்யறாங்க. அதாவது முதல்ல டிராகனோட ஹேட்சை அடைக்கிறாங்க, பிறகு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஹேட்சையும் மூடுறாங்க. கிரவுண்ட் கண்ட்ரோல் டீம் டிராகன் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து அன்டாக் பண்றதுக்கான கமாண்ட் தராங்க. டாக்கிங் இன் தி காரிடோர்ஸ். காப்பி. ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் திரும்ப பூமிக்கு வந்து அட்லாண்டிக் ஓஷன்ல விழ சுமார் 6 மணி நேரம் ஆகும். ஆஸ்ட்ரோநாட்ஸ் பாதுகாப்பா பூமியில தரையிறங்கும் போதுதான் இந்த மிஷன் முடிவுக்கு வரும். அப்பதான் நாங்க நிம்மதியா மூச்சு விட்டு இந்த மிஷனை மக்களுக்கு வெற்றின்னு சொல்ல முடியும்.
நாங்க ஸ்பிளாஷ் டவுனை பார்க்கவும் ரெக்கவரி டீமுக்கு எந்த மாதிரியான அனுபவம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கவும் நாங்க வெளியில வந்தோம். அது ரொம்பவே அருமையா இருந்தது. ரிகவரி டீம் டிராகனை தண்ணியில இருந்து மீட்கிறதுக்காக ஏற்கனவே தயாராக இருக்கு. 16 டிராகோ த்ரஸ்டர்ஸுக்கு தான் வெஹிக்கிளை சரியான திசையில வழிநடத்துற பொறுப்பு இருக்கு. அவ வெஹிக்கிளோட வேகத்தை குறைக்க ஃபயர் பண்ணுது. அப்பதான் அது சுற்றுவட்ட பாதையிலிருந்து விலகி அட்மாஸ்பியருக்குள்ள மறுபடியும் நுழைய தொடங்கும். ரீஎன்ட்ரி இந்த மிஷனோட ரொம்ப ஆபத்தான விஷயங்கள்ல ஒண்ணு. ரீஎன்ட்ரி தொடங்கினதுக்கு பிறகு அதை நிறுத்தவே வழியில்லை. ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா க்ரூஸ் நம்பிக்கையோட காத்திருக்கத்தான் முடியும். மணிக்கு 27,360 கிலோமீட்டர் வேகத்துல பயணம் செய்யற டிராகன் வளிமண்டலத்தை தொட்டதும் அதை ஒரு பெரிய ஹைப்பர்சோனிக் ஃபயர்பால் மூடும். அப்பதான் அதோடைய ஹீட் ஷீல்ட் சோதனைக்குள்ளாக்கப்படும். மணிக்கு சில 100 கிலோமீட்டர் போகிற மாதிரி வெஹிக்கிளோட வேகத்தை குறைக்கிறதுல அட்மாஸ்பியர் முக்கிய பங்கு வகிக்குது. டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்ப ஒலியை விட குறைவான வேகத்துல போகுது. ஹீட் ஷீல்ட் இப்ப சோதனையில ஜெயிச்சு டிராகனுடைய வேகம் பாதுகாப்பா ஒலியோட வேகத்தை விட குறைவானதுக்கு அப்புறம் அது தன்னுடைய பாராஷூட்டுகளை வெளியேற்ற தயாரா இருக்கு. இதுதான் ரீஎன்ட்ரியோடைய இறுதி கட்டம். பாராஷூட்ஸ் பார்க்குற அளவுக்கு சாதாரணமானது இல்ல. நீங்க அப்போலோ ப்ரோக்ராம பாத்தீங்கன்னா பாராஷூட்ஸோட ஹார்ட்னஸ்னாலேயே சிலர் அந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியேறிடுவாங்க. இன்னும் சில பேர் ஸ்பேஸ் எக்ஸை விட்டே வெளியேறிடுவாங்க. கேப்சியூல் சரியான ஆல்டிடியூடுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க டிராக் பாராஷூட்ஸை டெப்ளாய் செய்வோம். அப்புறம் மெயின் பாராஷூட்ஸ் அப்பதான் தண்ணிக்குள்ள ஸ்பிளாஷ் ஆகிறதுக்கு முன்னால எங்களை ஜாகிங் ஸ்பீடுக்கு கொண்டு வரும். ஸ்பிளாஷ் டவுன் ஆனதுக்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. பாஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழுவை சேர்ந்தவங்க அங்க போய் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கயிறை இணைப்பாங்க. அதை ரிகவரி போட்டுக்கு கொண்டு வருவாங்க. ரிகவரி போட்ல இருக்கிற கிரேன் டிராகனை தண்ணியில இருந்து தூக்கி படகோட டெக்கில இறக்கி வைக்கும். சிஸ்டம்ங்கிறது வெறும் ஸ்பேஸ் கிராஃப்ட் மட்டும் கிடையாது. அது பின்னாடி பல குழுக்களா இணைஞ்சு வேலை செய்யற நண்பர்கள் தான். எல்லாத்தையும் விட முக்கியமா பயணம் முழுக்கவும் அங்கேயும் திரும்ப வரும்பொழுது குரூவை எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கிறதுங்கிறத நாங்க கத்துக்கிட்டோம். இது பாபுக்கும் எனக்கும் மட்டுமே தன்னம்பிக்கையை அதிகமாக்கல, இதை க்ரூட் வெஹிக்கிளோட திரும்ப செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை இந்த டீமுக்கும் கொடுத்துருக்கு. இது இவ்வளவு வெற்றிகரமா நிறைவேறினதை பார்க்கும்போது இது 2வது மிஷனுக்கான, அதாவது டெமோ 2 முதல் க்ரூட் மிஷனுக்கான உற்சாகத்தை எக்கச்சக்கமா கொடுத்திருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் வருங்காலத்துல லான்ச்சிங் க்ரூவுக்கான அடுத்த டெஸ்டிங் கோல்ல கவனம் செலுத்துது. நடந்து முடிஞ்சதை யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடையாது. நான் 2002ல ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிச்சதுக்கு காரணம் நாம மாஸ்க்கு போக உதவத்தான். அதுவும் இல்லாம நான் ஸ்பேஸ் எக்ஸ் வேலையை செய்யறதுக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருந்தேன். ஒரு வழி நாம எப்பயும் பூமியிலேயே இருக்கணும், இல்லனா இறுதியில ஏதாவது அழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மாறா ஒரு ஸ்பேஸ் பேரிங் சிவிலைசேஷனை பல கிரகங்கள்ல வாழ்ற உயிரினமா ஆக்குறது தான் இதோட சிறப்பு அம்சமா இருக்கும். புரிஞ்சுதா? எலன் மாஸ்க் தனித்துவமானவரா இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அவர் எதை நம்புறாரோ அதுல தீவிர பற்றோட இருக்காரு. அவர் அடைய முயற்சிக்கிற விஷயத்துல உறுதியா இருக்காரு. தன்னோட எண்ணங்களுக்கு ஆதரவான நடவடிக்கை எடுக்கிறாரு. இறுதியில ஆச்சரியமான சாதனைகளை செய்யறாரு. இது உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். எலான் மாஸ்க் சவுத் ஆப்பிரிக்கால பிறந்து முதல்ல கனடாலையும் பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயும் குடியேறினாரு. அவரு
பேப்பர்ல உருவாக்குனவங்கள ஒருத்தர். அப்படிதான் அவர் கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சாரு. அவரு அந்த மாதிரி பணத்தை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்யலாம்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. மனிதர்களுக்கு மனிதனா என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது அவருக்கு உருவான யோசனை தான் இந்த ஸ்பேஸ் டிராவல். வருங்காலத்தை நினைச்சா பல விஷயங்கள் மக்களுக்கு சோதனையோ மன அழுத்தத்தையோ கொடுக்கும். ஆனா எதிர்காலத்தை நினைச்சா மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களா ஸ்பேஸ் பேரிங் சிவிலைசேஷன் இருக்கும். அந்த நேரத்துல அவரோட திட்டம் நாசாவோட பட்ஜெட்டை அதிகப்படுத்த நம்ம அமெரிக்க மக்களை ஊக்கப்படுத்தணுங்கிறது தான். அதுதான் அவரோட லட்சியம். இந்த விஷயத்துல ரெண்டு பேரோட லட்சியமும் ஒண்ணுதான். இது கட்டுமானத்துல இருக்கு. ஆனா இங்கதான் எங்க மிஷன் கண்ட்ரோலும் லான்ச் கண்ட்ரோலும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அறையில தான். அங்க பாத்தீங்களா? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சுத்தம் பண்ணிருப்பேன். நான் ஸ்பேஸ் எக்ஸ்ல செப்டம்பர் 2002ல சேர்ந்தேன். அப்போ அதுல நானும் இன்னும் 10 பேரும் இருந்தோம். ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருந்தாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் பிரசிடென்ட் மற்றும் சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் குவென் ஷார்ட்வெல் இந்த டீமோட ஒரு முக்கிய உறுப்பினர். இலோன் எல்லார்கிட்டையும் தெளிவா இருந்தாரு. மக்களை வேற கிரகங்கள்ல வாழ வைக்கிற தொழில்நுட்பத்தை உருவாக்குறது எங்க வேலை. அது அவ்வளவு எளிதா முடிக்கக்கூடிய விஷயமும் கிடையாதுன்னு தெரியும். இது எங்க டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்டோட இன்ஜினியரிங் டெஸ்ட் ஆர்டிகல். இந்த பகுதி இன்ஜின் காம்பனன்ட்ஸ்க்காக பயன்படுது. ஒரு பழமொழி இருக்கு, ஸ்பேஸ்ல சுலபமா லட்சாதிபதி ஆகிறதுக்கு வழி ஒரு கோடீஸ்வரனா தொடங்குறது தான். அவர் பணத்தை கொண்டு வந்தாரு. இந்த நிறுவனத்துக்காக முதல் $7 கோடி இருந்து $10 கோடி வரைக்கும் அவர் தான் கொண்டு வந்தாரு. அது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா அதுதான் இந்த சின்ன குழுவை சேர்ந்தவங்களை ஒரு நிறுவனமா வளர உதவி செஞ்சது. எங்களாலேயும் முடியும்னு யாரும் எதிர்பார்க்காத விஷயங்களை செய்ய முடிஞ்சது. இறுதியில அவர் ஃபால்கன் 1 உருவாக்கி 3 ஃபெயில்டு லான்ச்சஸ் செஞ்சாரு. தொடர்ந்து அதுல ஈடுபட்டு அதோட எல்லைக்கே போனாரு. ஸ்பேஸ் எக்ஸ் வளரணும்னா தடைகளை கடந்து ஒரு சுப்பீரியர் ராக்கெட்டை உருவாக்கணுங்கிறது எலானுக்கு தெரியும். ஆனா அந்த நிறுவனத்துக்கிட்ட 4 ராக்கெட் உருவாக்கவும் சோதிக்கவும் மட்டுமே பணம் இருந்தது. முதல் 3 ஃபால்கன் ராக்கெட் லான்ச்சஸ் அழிவுல முடிஞ்சது. ஸ்பேஸ் எக்ஸோட எதிர்காலம் இருண்டு கிடந்தது. ஹாய், வெல்கம் டு ஸ்பேஸ் எக்ஸ். இங்க நம்ம லாபில இருக்கோம். ஆரம்ப நாட்கள்ல நாங்க நாசாவோட மீட்டிங்ல இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க இவன் ஒரு இன்டர்நெட் காய் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது பேப்பல் மாதிரி இந்த ஆளு நிச்சயமா தன்னோட பணத்தை எல்லாம் இழக்க போறாரு. ராக்கெட்னால எந்த ஆதாயமும் ஏற்படாதுங்கிற மாதிரி இது முழுக்க நியாயம்தான். அதாவது நான் எதையும் நிரூபிக்கல. ஆரம்ப நாட்கள்ல ஸ்பேஸ் எக்ஸ் முதல்ல ஆர்பிட்டுக்குள்ள நுழைய முயற்சி செஞ்சப்போ அவங்க கிட்ட ஃபால்கன் 1ங்கிற ராக்கெட் இருந்துச்சு. அதை 3 வாட்டி லான்ச் பண்ணாங்க. 3 முறையுமே அது தோல்வியில முடிஞ்சது. அவங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, 4th flight ஆஃப் ஃபால்கன் 1. இது வேலை செய்யலனா ஸ்பேஸ் எக்ஸ் பேங்க்ரப்டா போயிருக்கோம். நாங்க இங்க இருந்திருக்க மாட்டோம். உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல வேலை ஃபிளைட் 4 வேலை செய்யுது. 2008ல ஃபால்கன் 1 ராக்கெட் வெற்றி அடைஞ்சது. ஸ்பேஸ் எக்ஸுக்கு அவங்களுடைய முதல் நாசா கான்ட்ராக்ட் கிடைச்சது. ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ அதிகாரப்பூர்வமா ஸ்பேஸ் கேம்ல இருக்கு. நாசா ஸ்பேஸ் எக்ஸுக்கும் அப்புறம் ஆர்பிட்டல் சயின்சஸ்க்கும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கார்கோ மற்றும் சப்ளைஸ் அனுப்புறதுக்கான கான்ட்ராக்டை வழங்குச்சு. எங்களுக்கு ரொம்பவே அவசியமான நேரத்துல தான் நாசா எங்க நிறுவனத்துக்கு முதலீடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல தான் ஃபால்கன் 9 லான்ச் ஆகிற போது ஃபிட் ஆகும். அடுத்த சில மாதங்கள்ல நடக்க போற பெரிய மாற்றம் லான்ச் மவுண்ட கட்டுறது தான். நாசாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல நாங்க ஒரு மேவரிக் செக்ஷன் மாதிரி. இங்க வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருந்தா கூட நாங்க அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களை அவங்க ஒரு ஏடிஎம்மா நினைக்கலனா கூட நாங்க எங்க முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நாசாவோட கான்ட்ராக்ட்ஸ் மூலமா ஸ்பேஸ் எக்ஸ் பலமுறை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கார்கோ ரீசப்ளை மிஷன்ஸ்க்காக பறந்திருக்கு. ஆனா கார்கோவை ஏத்திக்கிட்டு போறது ஸ்பேஸ் எக்ஸோட இறுதி இலக்கு இல்ல. அவங்களுடைய லட்சியம் மக்களை ஏத்திட்டு போறது. ஏற்கனவே செஞ்ச ப்ரோக்ராம்ஸ்ல அவங்க அடைஞ்ச வெற்றி தான் நாசாக்கு கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம்ல தங்களுடைய விண்வெளி வீரர்களை அழைச்சிட்டு போற வேலையை ஸ்பேஸ் எக்ஸுக்கு வழங்குற நம்பிக்கை கொடுத்தது. காலப்போக்கில் எங்களுக்கு நாசாவோட நீண்ட மாற்றம் ஆக்கப்பூர்வமான உறவு ஏற்பட்டுச்சு. இந்த ஆட்கள் சாதிக்க வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமையில இருந்து இந்த 18 வருஷ காலத்துல தங்களோட ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் வெஹிக்கிள்ல லான்ச் பண்ற அளவுக்கு நாசாவுக்கு எங்க மேல நம்பிக்கை வந்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. அதனால இதை நாங்க கௌரவமா நினைக்கிறோம்.
இது உங்ககிட்ட வம்பு பண்ணுது. அதான் அதேதான் த்ரீ ஸ்டூஜஸ் போக் அதுதான். அது ஒரு புது வருஷன். டாக் ஹர்லி மற்றும் பாப் பென்கன் 2 பேருக்குமே அனுபவம் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு இதுல பல வருஷம் அனுபவம் இருக்கு. இவங்க 2 பேரும் ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க. நான் முன்னாடி ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு போயிருக்கேன். நான் 2 மிஷன்ல பறந்திருக்கேன். நான் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். நிறைய அசம்பிளி ஸ்பேஸ் வாக் செஞ்சேன். அங்க பாப் கையாசுகிறாரு. நான் STS 135ல பறந்திருக்கேன். அதுதான் கடைசி ஷட்டில் ஃபிளைட். அதுக்கு முன்னாடி STS 127 அது ஒரு அசம்பிளி ஃபிளைட். நாங்க ரொம்ப காலமா இதுல இருக்கோம். நாங்க ஒரே அஸ்ட்ரோனட் கிளாஸ்ல 2000ல வேலைக்கு சேர்ந்தோம். 20 வருஷங்களா இதுல இருக்கிறோங்கிறதால நாங்க இந்த கட்டத்துல சீனியர் அஸ்ட்ரோனட்ஸ்னு அழைக்கப்படலாம். வயசான ஆளுங்க. ஸ்பேஸ்ல 2 பேரும் ஒன்னா பறந்தது கிடையாது. அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பாபும் டவுகும் அவங்க மனைவிய அதே அஸ்ட்ரோனாட் வகுப்புல தான் சந்திச்சாங்க. சந்திச்ச பிறகு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கடைசியில கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் மேகன் மெக்கார்த்தர். அவங்க தான் எங்க ஃப்ளைட் இன்ஜினியர். அஸ்ட்ரோனட் கேரன் நைபர்க் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அவங்களோட மிஷனை தொடங்கினாங்க. நமக்கு கிடைக்கிற அனுபவத்தை அனுபவிச்ச ஆஸ்ட்ரோனட்ஸ் மனைவியா இருக்கிறதுனால இதுல நீண்ட கால வேலை இருக்குங்கிறத உணர்ந்து அந்த அம்சத்தை ஏத்துக்கிறாங்க. பேக்கப்ஸ் அதோட வேலையை ஒழுங்கா செய்யறத உறுதிப்படுத்திக்கணும். அவங்க அவ்வளவு மோசம் அவங்க இதுல இருக்கிற சாதக பாதகம் புரிஞ்சவங்க, ஆபத்தை புரிஞ்சவங்க. அதனால சில வகையில இது ரொம்பவே சுலபமாயிடுது. அவங்களுக்கு இது சில வகையில கடினமா ஆகும். ஏன்னா இதுல இருக்கிற எல்லா ஆபத்தும் அவங்களுக்கு புரியும். அவங்க இதை செஞ்சிருக்காங்க. நீங்க உங்க 3 வயசு பையனை வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவனோட முதல் நாள் ப்ரீ ஸ்கூல மிஸ் பண்ணதுல வருத்தம் இல்லையா? கண்டிப்பா கஷ்டம்தான். ஆனா நாங்க நல்ல தொடர்புல இருக்கோம். என் ஹஸ்பண்ட் பிக்சர்ஸும் வீடியோஸும் அனுப்பிட்டு தான் இருக்காரு. எங்க 2 பேரு குடும்பமும் ஒரே மாதிரியானது. எங்க 2 பேருக்குமே எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிற பையன்க இருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே முதல் முறையா நாங்க ஸ்பேஸ்ல பறக்கிறத பாக்குற வாய்ப்பு கிடைக்க போகுது. இதை என் பையனோட ஷேர் பண்ணிக்க முடியறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவன் ராக்கெட்ஸ் ஆபத்தானவைன்னு புரிஞ்சுக்கிறான். முதல்ல நீ அந்த ராக்கெட்ல பறக்க கூடாதுன்னு சொன்னான். அப்புறம் நாங்க அவனை அந்த மாதிரியான ராக்கெட்ல போகிறது சம்பந்தமா ஏற்படுற உணர்வுல இருந்து அவனை வெளிக்கொண்டு வந்து அதை ஏத்துக்க வைக்க வேண்டி இருந்தது. இந்த 2 தனி மனிதர்களை பறக்க வைக்கிறத நோக்கி நாங்க போகும்போது அடிக்கடி இவங்கள 2 அப்பாக்கள்னு தான் குறிப்பிடுறோம். சரியா அவங்க 2 பேருக்கும் குடும்பம் இருக்கு. அதை நாங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறோம். நாங்க செய்யறதெல்லாம் சரின்றதையும் பாதுகாப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு வர போறோங்கிறதையும் நாங்க உறுதிப்படுத்த விரும்புறோம். எப்போ நீங்க புது ஸ்பேஸ் கிராஃப்டையும் புது தொழில்நுட்பத்தையும் உருவாக்கினாலும் அதுல எக்கச்சக்கமான ஆபத்து கூடவே இருக்கும். மனிதர்களை அதுல அனுப்பும் போது ஆபத்து ரொம்பவே அதிகமாகும். இன்னும் நுட்பமா சொல்லணும்னா எல்லாமே சரியா நடந்தாதான் அதுல வெற்றி அடைய முடியும். ஒரு மிலிட்டரி டெஸ்ட் பைலட் ஸ்கூல் கிராஜுவேட்ஸா எங்க வேலையோட தன்மையில நாங்க ஏற்கனவே அனுபவிச்சதை அனுபவிக்கும் போது எங்க மிஷன்ஸ்லயோ அதுக்கான சோதனைகள்லயோ எல்லா வகையான ஆபத்தும் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது அச்சமூட்டுற விஷயம். இது எப்பவுமே ஆபத்தானதுதான். ஸ்பேஸ் எக்ஸோட சக்சஸ் ரெக்கார்ட் அவ்வளவு முழுமையா இல்ல. 3, 2, 1. Lift off of the Falcon 9 rocket. ஜூன் 28, 2015 ஸ்பேஸ் எக்ஸ் நாசாவுக்காக தன்னுடைய 7வது கார்கோ ரீசப்ளை மிஷனை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு லான்ச் பண்ணுச்சு. நமக்கு லான்ச் வெஹிக்கிள் ஃபெயிலியர் ஏற்பட்ட மாதிரி இருக்கு. லான்ச் ஆகி பல நிமிடங்கள்ல ஃபால்கன் 9 ராக்கெட் ஃபெயில் ஆகி மொத்தமா டிஸ்இன்டகிரேட் ஆகி நாசாவோட கார்கோவை மொத்தமா அழிச்சிடுச்சு. இது கண்டிப்பா ஒரு பின்னடைவு தான். ஆனா இதுல உண்மை என்னன்னா ராக்கெட்ஸ் எப்பவும் ரொம்ப கடினமானவை. ராக்கெட்குள்ள இருந்த ஒரு ஒத்த ஸ்ட்ரட் பிரிஞ்சு ஒரு ஹீலிங் டேங்கை உடைச்சதுதான் தோல்விக்கான காரணமா இருக்கலான்னு பின்னாடி தீர்மானிக்கப்பட்டது. பிறகு செப்டம்பர் 1, 2016 இன்னொரு பெரிய தோல்வி. ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்ல லான்ச் பண்ண வேண்டிய ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் டெஸ்ட் ஃபயரின் போது வெடிச்சிடுச்சு. இது டெஸ்டிங்ல ஒரு பகுதி தான். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நீங்க கண்டிப்பா தவிர்க்க நினைக்கிறது அந்த வெஹிக்கிள்ல மக்கள் இருக்கும்போது இதெல்லாம் நடக்க கூடாதுங்கிறது தான். அதனால தான் டெஸ்ட் பண்றாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் அவங்களோட முழு திறனுக்கு சோதிக்க விரும்புறாங்க. சில நேரங்கள்ல அது வெடிச்சிடுது. இந்த 2 மிஷன்ஸுமே மனிதர்களை அழைச்சிட்டு போக தயாரிக்கப்படல. அதனால தான் ஸ்பேஸ் எக்ஸ் சந்திச்ச அடுத்த தோல்வி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமானதா இருக்கும்.
எங்க டெஸ்ட் ஸ்டாண்ட்ல ஏதோ சரியில்லை. அங்கதான் அன்க்ரூவ்டு டெஸ்ட் ஃபிளைட்ல இருந்த எங்க க்ரூ டிராகன் வெஹிக்கிள் வெடிச்சது. என்ஜின்ஸை டெஸ்ட் ஃபயர் பண்ணும்போது டெமோ 1 மிஷன்ல பயன்படுத்தப்பட்ட அதே டிராகன் கேப்சூல் முழுக்க அழிஞ்சிடுச்சு. அவங்க மொத்த டிராகன் கேப்சூலையும் இழந்துட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அது பயத்தையும் உண்டாக்குச்சு. டிராகன் கேப்சூல் அழிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு பல வகையான உணர்வுகள் ஏற்பட்டுச்சு. முதல்ல உங்க குடும்பம் மற்றும் நண்பர்களோட கேள்விகளை சமாளிக்கணும். ஹே, அதுவா அந்த வெஹிக்கிள்ல நீ போக இருந்த? நீங்க போகும்போது அப்படிப்பட்ட ஆபத்தை சந்திக்கிறீங்கன்றத எப்படி உங்க மகன் கிட்ட சொல்ல முடியும்? அதுதான் நாங்க செஞ்சாகணும். இந்த நொடியில தான் நாசாவுக்குள்ள இருக்கிற மக்கள் இந்த மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் வேலை செய்யுமான்னு யோசிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எங்க டெஸ்ட் ஸ்டாண்ட்ல ஏதோ சரியில்லை. அங்கதான் அன்க்ரூவ்டு டெஸ்ட் ஃபிளைட்ல இருந்த எங்களோட க்ரூ டிராகன் வெஹிக்கிள் வெடிச்சது. புளோரிடா ஸ்பேஸ் கோஸ்டோட கடற்கரையில மக்கள் இருந்தாங்க. திடீர்னு ரொம்ப பெரிய ஆரஞ்சு கலர் புகை மேல போறத அங்க இருக்கிறவங்க பார்த்தாங்க. அவன் ஒரு கிண்டர் கார்டனர். ஏன்னா அதுதான் என் மகனோட வயசு. இப்ப நடந்த விஷயத்தை எப்படி விளக்குறதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான சவால். நல்ல வேளையா இந்த வயசுல அவன் இன்டர்நெட்ல போய் அந்த வீடியோவை தேடி பார்க்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நாங்க அவனை புளோரிடாக்கு ஒரு ராக்கெட் லான்ச்சை பார்க்க கூட்டிட்டு போனோம். அதனால நாங்க எல்லாருமே புளோரிடாவுக்கு போனோம். அங்க ஒரு புது ஷிப் ஸ்பேஸ்ல லான்ச் ஆகிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஸ்பேஸுக்கு கிளம்புறதுக்கு அவன் சம்மதிக்க ஆரம்பிச்சான். அந்த மாதிரி செய்யும் போது நாங்க எங்க குடும்பத்தோட மட்டும் பலப்படுத்திக்கல, எங்க டீம் கூடவும் சில விஷயங்களை பலப்படுத்திக்கிறோம். ஒரு வகையில டீம் பேக்கப் எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்க நினைச்சோம். குறிப்பா புளோரிடால இருக்கிற டீம் இதால ரொம்பவே அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. தொடர்ந்து போகும்போது எங்க பாதுகாப்புக்கு அவங்க தான் பொறுப்புங்கிறது அவங்க உணர்றாங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு தோல்விக்கு அப்புறம் அந்த டீமுக்கு எங்களை நேருக்கு நேர் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுமே நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் ஒரு விசாரணையை நடத்தினாங்க. சீக்கிரமே அவங்க அந்த பிரச்சனைக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஸ்பேஸ் எக்ஸோட விசாரணையில ஹை பிரஷர்ல இருந்த ஒரு ஃப்ளூயிடுக்கும் வெஹிக்கிளுக்குள்ள இருந்த ஒரு டைட்டானியம் காம்பனன்ட்டுக்கும் இடையில நடந்த எதிர்பாராத ரியாக்ஷன் தான் எக்ஸ்ப்ளோஷனுக்கு காரணம்னு தெரிஞ்சது. என்ன தவறு நடந்துச்சுன்னா, நாங்க கேப்சியூல ஒரு ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராப் பண்ணியிருந்தோம். நிறைய ஹை ஸ்பீட் கேமரா சீரியஸும் எக்கச்சக்கமான சென்சார்ஸும் வச்சிருந்தோம். அது எங்களை பிரச்சனையோட மூல காரணத்தை கண்டறிய வச்சது. அது ரொம்ப நுணுக்கமான ஆபத்து. எங்களால அதை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. என்ஜினியரிங் கோணத்துல இருந்து பார்த்தா இது உண்மையிலேயே ஒரு வெற்றி. நாங்க ஒரு புது ஃபெயிலியரை கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால எங்க வெஹிக்கிள்ஸை மேலும் பாதுகாப்பானதா ஆக்குறோம். அது மட்டும் இல்லாம மொத்தமா எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கிறோம். நான் ஸ்பேஸ் எக்ஸ் டீமை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். சொல்ல போனா நான் இப்பதான் ஒரு டிராகன் இன்ஜினியர் ரிவ்யூல இருந்து வந்தேன். நாங்க எல்லா விதமான ஆபத்தை பத்தியும் விவரமான லிஸ்ட்ல பார்த்தேன். டிராகன் இன்ஜினியரிங் டீம் ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருக்காங்க. நாங்க நாசாவோட இணைஞ்சு வேலை செய்யறோம். கூடுமான வரையிலும் நம்பிக்கையானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கிறோம். ஒரு டெஸ்ட் பைலட் எப்படி ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல முதல் ஃபிளைட்டுக்கு தயார் பண்ணிருப்பாரு? இது ஒரு அற்புதமான கேள்வி. ஏன்னா போன முறை இதை நாங்க ஒரு ஆர்பிட் வெஹிக்கிள்ல செஞ்சப்போ எங்க கூட ஜான் யங்கும் பாப் கிரிப்பனும் இருந்தாங்க. நாங்க பொதுவா நீங்க திட்டமிட்டபடி இது நடக்கலன்னா என்ன ஆகும், நாங்க எப்படி தயாராகணும்னு கேட்போம். நாங்க எங்க பிளான் என்ன, எங்க பேக்கப் பிளான் என்னங்கறத தெரிஞ்சுக்க புதிரோட ஒவ்வொரு பீஸையும் தோண்டி எடுத்து அப்புறம் அதுக்கெல்லாம் தயாராகும். நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் தயாரா இருக்கணும். பேட்ல நெருப்பு பத்திச்சுன்னா விண்வெளி வீரர்கள் உடனே தப்பிக்கணும். அதனால அவங்க எமர்ஜென்சி எஸ்கேப் சிஸ்டம்ஸ்ல பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஸ்பேஸ் எக்ஸுக்கு லான்ச் பேட் 39Aல ஒரு ஈக்ரஸ் அப்பேரட்டஸ் இருக்கு. ஏதாவது ஃபியூவல் லீக் ஏற்பட்டா அல்லது ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு முடிஞ்ச அளவு சீக்கிரம் லான்ச் டவர்ல இருந்து வெளியில வர வேண்டியிருந்தா தேவையா இருக்கும்னு ஒரு ஜெயண்ட் ஜிப் லைனை செட்டப் பண்ணியிருந்தாங்க. தரையிலிருந்து 265 அடி உயரத்துல ஸ்லைட் வயர்ட் பேஸ்கெட் விண்வெளி வீரர்களை பேட்ல இருந்து சுமார் 1200 அடி தூரத்துக்கு 30 நொடிக்குள்ள கொண்டு போயிடுச்சு.
அவங்களுக்காக ஆர்மர்டு வெஹிக்கிள் காத்திருக்கு. அவங்க அதுல ஏறினதும் அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு அது கூட்டிட்டு போயிடும். லான்ச் பேட் மட்டும் இல்லாம வேற விதத்திலையும் விண்வெளி வீரர்கள் ஆபத்து சந்திக்க கூடும். கடல் கொந்தளிப்போ புயலோ இருந்தா கேப்சூல்ஸ் கடல்ல மோதி விழும். அதனால மீட்கிறது சவாலாயிடும். வாட்டர் எக்ரெஸ் டெஸ்டின் போது கேப்சூல் கடல்ல மிதந்துகிட்டு இருக்கும் போது ஏற்படுற எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நாங்க க்ரூ மெம்பர்ஸை மீட்கிறதுக்காக பயிற்சி செய்வோம். கடல்ல லேண்ட் ஆகும்போது ஸ்பேஸ்கே போலனாலும் ஒருவர் சீக்கிரமே சிசிக்கு ஆயிடலாங்கிறது டீப் சி ஃபிஷிங் ட்ரிப் போனவங்களுக்கு தெரியும். அதனால தண்ணியில லேண்ட் ஆகுறது மன ரீதியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரியான சவால்னு சொல்லலாம். அதை நாங்க எப்படி சமாளிக்கிறோங்கிறத பொறுத்து. ஸ்பேஸ்ல இருந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் திரும்பும்போது அவங்க தண்ணியில லேண்ட் ஆவாங்க. அவங்கள ரெக்கவரி ஷிப்பால மீட்போம். முதல்ல என்ன செய்வோம்னா, நாங்க கேப்சூலுக்குள்ள போய் அவங்க ஆரோக்கியமா இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அவங்கள அங்கிருந்து எப்படி வெளியில கூட்டிட்டு வர்றதுங்கிறத தீர்மானிப்போம். அவங்க சிசிக்கு ஆகாம பாதுகாக்கிறதுக்காக அவங்கள ரொம்ப மெதுவா கூட்டிட்டு வர்றதை உறுதிப்படுத்திக்குவோம். அவங்க திரும்பி வரும்போது அவங்கள கம்ஃபர்டபுளா வச்சுக்க நிறைய விஷயம் செய்வோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஆஸ்ட்ரோநாட்ஸாவும் டெஸ்ட் பைலட்ஸாவும் நாங்கள் இதை தான் செய்வோம். இந்த வெஹிக்கிளை முதல் முறையாக க்ரூவோட செலுத்தணுங்கிற வாய்ப்பை நாங்கள் தவற விடவே முடியாது. நாங்கள் பைலட் டெஸ்ட் ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரியான வாய்ப்பு வரும்னு கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டோம். இது எங்களோட வாழ்க்கையில ஒரு வாட்டி கிடைக்கிற ரொம்ப பெரிய அற்புதமான வாய்ப்பு, அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். Hello Doug, how are you? Hey Bob, எப்படி இருக்கீங்க? good to see you. Yeah, good to see you. Hey, Hi. Doug, good to see you. 2014 கமர்ஷியல் க்ரூ ப்ரோக்ராம் ஸ்பேஸ் எக்ஸுக்கு $260 கோடி ஒரு புது லான்ச் சிஸ்டம் உருவாக்க வழங்குச்சு. இன்னைக்கும் நாசா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜிம் பிரைடன்ஸ்டைன் வரி செலுத்துறவங்களோட பணம் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு பார்க்க ஸ்பேஸ் எக்ஸ் ஃபேக்டரிக்கு வராரு. பார்க்க நிறைய இருக்குல்ல. ஆமா. ஸ்பேஸ் எக்ஸ் ஃபேக்டரி ஏரோஸ்பேஸுக்கு ஒரு கேண்டி லேண்ட் மாதிரி. இது ஒரு அற்புதமான இடம். ஏன்னா இங்க நிறைய ராக்கெட்ஸ் உருவாக்கப்படுறத நீங்க பார்க்கலாம். எக்கச்சக்கமான ராக்கெட்ஸ், நிறைய என்ஜின்ஸ் உருவாக்கப்படுறத பார்க்கலாம். டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் உருவாக்கப்படுறதையும் நீங்க பார்க்கலாம். எப்பவும் உங்களை சுத்தியும் ஸ்பேஸ் பிளைட்டோட நவீனமயமான எதிர்காலத்தையும் பார்க்கலாம். ஃபேக்டரியோட இந்த இடத்துல தான் புரட்சிகரமான ஃபால்கன் 9 ராக்கெட் இருக்கு. இந்த ராக்கெட் நாசாவோட உதவியோட, ஏர்ஃபோர்ஸோட உதவியோட வடிவமைக்கப்பட்டது. இதுவரைக்கும் இல்லாத அளவு ரொம்ப நம்பகமான ராக்கெட்டா இது புதுசா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரைட். ஃபால்கன் 9 லிட்ரேச்சர்ல சொல்லப்படுற மாதிரி சொல்லணும்னா ஸ்டாண்டிங் ஆன் த சோல்ஜர்ஸ் ஆஃப் டைட்டன்ஸ்னு சொல்லணும். நாங்க கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு இதை உருவாக்குறோம். நாசா கத்துக்கிட்ட விஷயங்களை நாங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு தெளிவான தாளை பயன்படுத்தின மாதிரி நாங்க செய்ய நினைக்கிற இதுவரைக்கும் யாரும் செய்யாத மாதிரி ஒரு ராக்கெட்டை எப்படி உருவாக்குறதுன்னு நாங்க யோசிச்சோம். ஸ்பேஸ் ஃபிளைட்டோட வரலாற்றுல ராக்கெட்ஸ்லாம் முன்னாடி பயன்படுத்தப்பட்டிருக்கு. Lift off of the Atlas V. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் பறந்து போய் அதோட பேலோட ஸ்பேஸ்ல டெலிவர் பண்ணுச்சு. We have stage separation. அப்புறம் அது மறுபடியும் பயன்படுத்த முடியாத மாதிரி கடல்ல மோதி விழும். அது நியூயார்க்ல இருந்து எல்ஏக்கு பறந்து போயிட்டு விமானத்தை தூக்கி போடுறதுக்கு சமம். அதனால கமர்ஷியல் ஏவியேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஆகும். ஆனாலும் அதைத்தான் நம்ம ஸ்பேஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். We have lift off of the Falcon 9. ஸ்பேஸ் எக்ஸ் திரும்ப பயன்படுத்தக்கூடிய வகையில ஒரு ராக்கெட்டை உருவாக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பூஸ்டர் தன்னோட பேலோட ஆர்பிட்டுக்கு டெலிவர் பண்ணிட்டு Stage separation confirmed. திரும்பி பறந்து வந்து தரையில லேண்ட் ஆகும், இல்லனா கடல்ல இருக்கிற ஒரு கப்பல்ல லேண்ட் ஆகும். தோல்வியை பத்தி பேசும்போது ஸ்பேஸ் எக்ஸ்ல ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸுக்கு வெற்றிக்கான பாதையில தோல்வியை தவிர்க்க முடியாதுங்கிறது தெரியும். இப்போ அவங்க முதல் முறையா விண்வெளி வீரர்களை பறக்க வைக்கிறதுல இருக்கிற ஆபத்து ரொம்ப ரொம்ப அதிகம். நாங்க இதை வடிவமைக்கும் போதே இது திரும்பவும் இதே இடத்துக்கு வர மாதிரி வடிவமைச்சோம். இந்த ஸ்டேஜ் ரொம்பவே வலுவானது. அதுதான் இந்த வேலையை சரியா செஞ்சிருக்கு. ஃபால்கன் 9 ஸ்பேஸ் பிளைட்ல ஒரு பெரிய முன்னேற்றம். அது ஸ்பேஸ் எக்ஸோட லட்சியத்தை அடையவும், இறுதியா உயிர்கள் பல கிரகங்கள்ல வாழ்றதை சாத்தியப்படுத்தவும், ஸ்பேஸ் காஸ்ட்டை குறைக்கவும் செய்யுது. இதுல ரொம்ப பெரிய சாதனை ஃபால்கனை திரும்பி வர வைக்கிற அதை தரையிறக்கிற திறன். இது கஷ்டமானது. இது ரொம்பவே கஷ்டமானது. ஸ்பேஸ் எக்ஸ்ல புதுமையான முறையில வடிவமைக்கும் போது ஏற்படுற தோல்வியையும் சேர்த்து நாம ஏத்துக்க தயாரா இருக்கணும். பல முறை ராக்கெட் பிசினஸ்ல தோல்வியை சந்திச்சா நீங்க கிராட்டர்ஸ உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். இல்லனா அது பூமியில மோதி ஒரு பெரிய ஓட்டையை உருவாக்கிடும். நீங்க எதுவா இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிடணும்.
டெஸ்ட் பேஸின் போது நாங்க ஷிப்புக்கு நெருக்கமா போவோம். ஆனா நாங்க பக்கவாட்டுல போயிட்டு இருந்தோம். எங்களுக்கு ப்ரொப்பலன் தீர்ந்து போச்சு. ஆனா நாங்க அதை ஏன் செய்யறோம்னா, ஒரு டெஸ்ட் ஒரு ஃபிளைட், ஒரு டெஸ்ட் ஒரு ஃபிளைட், இப்படி செஞ்சாதான் இது எப்படி வேலை செய்யுதுன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியும். கம்ப்யூட்டர்ல வெறும் அனலைஸ் பண்ணி இல்ல, நிஜமாவே ராக்கெட்டை பறக்க வச்சுதான் செய்யணும். அப்பதான் ராக்கெட்ல என்ன செய்ய முடியும்னு நீங்க கத்துக்க முடியும். பல ஆண்டுகளா மக்கள் இந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு நினைச்சாங்க. ஒரு லான்ச் வெஹிக்கிளை திரும்பி கொண்டு வர்றது, அந்த வெஹிக்கிள் பூமிக்கு திரும்பி வர வழி முழுக்க அதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா நினைச்சாங்க. பல வருடங்களா ஃபால்கன் 9 வடிவமைச்சு சோதிச்ச பிறகு 2015 ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆர்பிட்டல் ராக்கெட்டை பூமியில தரையிறங்க வைக்கிற முயற்சி மூலமா வரலாறு படைக்க தயாராச்சு. Stage separation confirmed. ஃபால்கன் 9 திரும்ப பூமிக்கு கொண்டு வர ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நாங்க ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் வச்சிருக்கோம். பெரும்பாலான ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இது இருக்காது. ராக்கெட் 9 இன்ஜின்கள்ல 3 ரீலைட் செஞ்சு வேகத்தை குறைக்க தொடங்கும். நாங்க ஒவ்வொரு இன்ஜினையும் இடமிருந்து வலமாவும் மேலிருந்து கீழையும் இயக்க முடியும். Stage 1 landing burner started. நீங்க எம்பயர் ஸ்டேட் பில்டிங் மேல நின்னுகிட்டு ஒரு பென்சிலை கீழே போட்டு அந்த பென்சிலை ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மேல இருக்கிற அதோட எரேசர் மேல போடுற மாதிரின்னு இதை விரிவிக்கிறத நான் கேட்டிருக்கேன். இறுதியில பார்த்தா இது பிசிக்ஸோட சாம்ராஜ்யத்துக்கு அப்பாற்பட்டது இல்ல. பிசிக்ஸோடது இல்லைன்னா இதை செஞ்சு முடிக்க ஒரு என்ஜினியரிங் வழி இருக்கு. ஃபால்கன் தரையிறங்கிடுச்சு. வாவ், இது பத்திரமா தரையிறங்கிடுச்சு. அற்புதமான விஷயம். தட்ஸ் கிரேசி. ஒரு பழமொழி இருக்கு, நீங்க தோல்வி அடையலனா நீங்க கத்துக்கலன்னு அர்த்தம். அதனால நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருந்து எப்பவும் தோக்கலன்னா நீங்க உண்மையிலேயே மத்தவங்க யாரும் இதுவரைக்கும் செய்யாததை செய்ய முயற்சிக்கலன்னு அர்த்தம். நிறைய பேர் ராக்கெட் லேண்டிங்ஸை உண்மைன்னு நினைக்கல. நாங்க வீடியோவை ரிவர்ஸ்ல ஓட விடுற மாதிரி நினைச்சாங்க. சில பேருக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரியும் சாத்தியம் இல்லாத மாதிரியும் இடையில குழப்பமா இருந்தாங்க. அது பாக்குறவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க பிசிக்ஸை பிரேக் பண்ணாத வரைக்கும் அது சாத்தியமே இல்லை. இப்போதைக்கு ஃபால்கன் 9 10 முறை பறக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறை நாங்க அதை புதுமைப்படுத்துவோம். அது வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம். அதனால இது 10 ஃபிளைட்ஸ்க்கு அப்புறம் காலாவதி ஆயிடும்னு அர்த்தம் இல்ல. இதுக்கு மாறா நாங்க அதை நெருங்கும் போது இன்னும் அதிக டெஸ்ட் பண்றதுக்கு பார்ப்போம். ஏன்னா ஃபால்கன் 9ஆல 10 ஃபிளைட்ஸ்க்கும் மேல பறக்க முடியும். நாங்க அதை மேலும் மேலும் முறைப்படுத்துவோம். இது லான்ச் காம்ப்ளெக்ஸ். இது கேப் கனாவல் கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல இருக்கு. இந்த பில்டிங்ல எங்களோட லேண்டிங் பேட்ஸ்ல அல்லது ட்ரோன் ஷிப்ஸ்ல லேண்ட் ஆகி போர்ட்டுக்கு வந்த ஃபால்கன் 9 இருக்கு. அதோட ப்ராசஸஸும் இங்க நடக்குது. ஒரு ராக்கெட்டை ரீஃபர்பிஷ் பண்ண அதை ஒரு ஹேங்கர்ல ரோல் பண்ணி அதோட ப்ராசஸிங் ரிங்ல லோட் செய்வோம். பிறகு சில வாரங்கள்ல அது ப்ராசஸ் ஆகி லான்ச்சுக்கு தயாராயிடும். ரீயூசபிலிட்டிங்கிறது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல ரொம்ப அவசியம். முதல்ல அது செலவை குறைக்க உதவுது. ரெண்டாவது நேரத்தை மிச்சப்படுத்த உதவுது. ஒவ்வொரு முறையும் நீங்க புது வெஹிக்கிளை உருவாக்க வேண்டி இருந்தா ஒரு புது ராக்கெட்டை உருவாக்க நீங்க காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா எங்களால ராக்கெட்டை பறக்க வைக்க முடியுது. தரை இறங்கி மறுபடியும் பயன்படுத்த முடியுதுங்கிறதுனால மாசம் அல்லது வருஷத்துல ஒரு வாட்டின்னு இல்லாம நாங்க வாரம் ஸ்பேஸுக்கு போக முடியும். 0 ரீஃபர்பிஷ்மெண்ட் தான் இறுதி லட்சியம். மார்ஸுக்கு போக இதுதான் முதல் படி. அதுங்க கடல்ல மோதிர ஸ்டேஜஸ் தான். உங்களால ஹார்ட்வேரை மீட்க முடியாது. அதனால அது ஒரு க்ளோஸ் காலா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு வெஹிக்கிள் திரும்ப வரும்போது நாம வெஹிக்கிளை சோதிச்சு அதுல ஏதாவது எரிஞ்சிருக்கா இல்லையான்னு நாம நெருக்கடியில இருந்தோம்னா நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம டிசைன்ல சரி பண்ணிடலாம். வெல், நீங்க அதே ராக்கெட்டை 2வது 3வது 4வது 5வது வாட்டி பயன்படுத்தும் போது இன்சூரன்ஸ் ரேட்ஸ் குறையும், அதிகமாகாது. நீங்க சொல்றது புரியுது. இன்சூரன்ஸ்ல அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம பணமும் திரும்ப வந்துரும் சொல்றீங்க. அந்த முதல் ஃபிளைட்டை விட்டதுக்கு அப்புறம் அது ஒரு கமர்ஷியல் ஃபிளைட் மாதிரி தான். முதல் கஸ்டமரை ஒரு ஏரோப்ளேன்ல ஏறதை விட பல முறை பார்த்திருக்கிற ஒரு ஏரோப்ளேனை தான் நீங்க விரும்புறீங்க. கமர்ஷியல் இன்சூரன்ஸ் ரேட்டை தான் ஒரு ராக்கெட்டோட நம்பகத்தன்மையை குறிக்கும். உலகத்திலே எங்களுக்கு தான் பெஸ்ட் இன்சூரன்ஸ் ரேட்ஸ் இருக்கு. அப்படியா? எனக்கு தெரியாது. ஹோலி கிரெயில் முழுக்க மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய ஆர்பிட்டல் சிஸ்டம். இதுவரைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஏர்கிராஃப்ட் அல்லது காரை வச்சிருக்கிறதுக்கும் வச்சுக்காததுக்குமான வித்தியாசம் மாதிரி. இதோட உள் விவரங்கள் நிறைய மக்களுக்கு முழுசா புரியறது இல்ல.
இது ஒரு ஃபுல்லி ஃபிளைட், அதாவது ஃபுல்லி ஃபங்க்ஷனல் சூட். ஒன்றுத்துல சுமார் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தப்ப இந்த சூட்ஸ்ல எது வேலை செய்யுது எது வேலை செய்யலன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சூட்டை நாங்க 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே தயார் பண்ணியாச்சு. இந்த ஷூட் தயாரிக்கிறதுக்கு டக் அண்ட் பாப் தான் உதவி செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூட்டை நீங்க உலகத்துல எங்க தேடினாலும் நிச்சயமா இருக்காது. அவங்களோட சூட்டை தயாரிக்கிறது ஒரு பெரிய வேலையா இருந்துச்சு. ஒரு பெரிய வேலை, நான் அதை குறைச்சு சொல்ல முடியாது. ஒரு ஸ்பேஸ் சூட்டை உருவாக்குறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஆஸ்ட்ரோனட்ஸ் ஆரம்பத்துல இருந்து ஒரு குழுவா எங்க டிசைன் ப்ராசஸ்ல, எங்க டெஸ்ட்ல மற்றும் எங்க ட்ரைனிங் ப்ராசஸ்ல பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்ப இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பிரஷரைஸ்டா இருக்கிற வரைக்கும் இது கண்டிப்பா இன்ஃப்ளேட் ஆகாதுல்ல, சரியா? இதுல அழுத்தம் குறையும் போது இது இன்ஃப்ளேட் ஆகும். இப்ப இது டிஃப்ளேட் ஆன மாதிரி தான் இருக்கு. இத கொஞ்சமா வெளியில எடுக்கணுமோ என்னவோ. ஆஸ்ட்ரோனட்ஸா நாங்க போட்டுக்கிற எல்லா சூட்ஸுக்கும் ரொம்ப குறிப்பிட்ட டிசைனை அவங்க உருவாக்க முயற்சி பண்றாங்க. அதனால டிராகன் ஸ்பேஸ் சூட்ஸ் உங்களை டிப்ரெஷரைசேஷன்ல இருந்து பாதுகாக்கவும், சூழ்நிலையில ஏதாவது சரியில்லைன்னா நெருப்போட புகையும் போது உங்களுக்கு மூச்சு விட காத்து வேண்டி இருக்கிற மாதிரியான நிலைமையில உங்களை பாதுகாக்கும். இது ஸ்பேஸ் சூட்ஸ் ஸ்பேஸ் வாக் செய்யறதுக்கு கிடையாது. அந்த ஸ்பேஸ் சூட்ஸ் மற்ற விஷயங்களை செய்யறதுக்கும் கிடையாது. கேப்சூலோட அட்மாஸ்பியர்ல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டா அது உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான். அந்த ஸ்பேஸ் சூட் தான் உங்களோட சின்ன சின்ன கேப்சூல். நீங்க அதுக்குள்ள போய் மிஷனை முடிக்கிற வரைக்கும் சும்மா இருக்கலாம். இது உயிர் பழிச்சு பூமிக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. எதிர்பாராத விதத்துல வெஹிக்கிள்ல கசிவு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க அந்த இன்ஃபிளைட் நீங்க ஒரு ஏரோப்ளைனை ஓட்டும் போது எதிர்பாராம டிராகன்ல கசிவு ஏற்பட்டுச்சுன்னா எங்க கிட்ட ஒரு கூடுதல் ஆப்ஷன் இருக்கு. நாம அந்த கசிவை சரி செய்ய முடியும். சரி, அந்த கசிவு பெருசா இருந்தா அது நமக்கு ஆபத்தான விஷயம். அத ஒரு விண்கல் மோதி இருக்க கூடும். அது எப்படின்னா, அது ஒரு சின்ன கசிவா இல்லாம அது ரொம்ப பெரிய கசிவா இருந்தா அது ஆபத்து தான். நீங்க முழுக்க பிரஷரைஸ்டா இருந்தா உங்களால அதிகமா எதுவும் செய்ய முடியாது. அது ரொம்ப கடுமையா இருக்கிறதாலயா? ஆமா, அது கடுமையா இருக்கு. நீங்க கரெக்டா சொன்னீங்க. சரி, சூட் பிரஷரைஸ்டா இருந்தா உங்களால நகர முடியும். என்ன, நீங்க கொஞ்சம் முயற்சி செய்ய. பிரஷர் சூட்ஸ் கொஞ்சம் கனமானது தான். இந்த பிரஷர் சூட்ஸ் நாங்க ஷட்டில்ல போட்ட ஏசஸை விட கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப எடை குறைவாகவும் போடுறதுக்கு கழட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த சூட்டோட நீங்க போராட வேண்டியது இருக்கும், ரொம்பவே போராட வேண்டியது இருக்கும். இது ஒரு சிங்கிள் பீஸ் சூட். கிளவுஸ், ஹெல்மெட்ஸ், பூட்ஸ் எல்லாம் அட்டாச் ஆயிருக்கு. கூடுமான வரைக்கும் எளிமையா வச்சுக்கலாம். சில புது மாற்றங்கள்ல நிறைய மக்கள் முதல்ல கவனிக்கிறது ஹெல்மெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹெல்மெட் 3D பிரிண்டட். இதனால எங்களுக்கு நிறைய பிளெக்சிபிலிட்டி கிடைக்கிறதால நாங்க அந்த ஹெல்மெட்ல நிறைய அம்சங்களை சேர்க்க முடியும். நாங்க சூட்ல பயன்படுத்துற மெட்டீரியல்ஸ்ல முன்னேற்றம் இருக்கு. அவுட்டர் மெட்டீரியல்ஸ்ல தீய தாக்கு பிடிக்கும் போது அதனால அது முக்கியமான PTFE இல்லனா டெஃப்லான் ஃபேப்ரிக்ல இருக்கும். கிரேஸ் எல்லாம் நாமெக்ஸ் மெட்டீரியல். ஸ்பேஸ் சூட்டை வடிவமைக்கிற விஷயத்துல மருத்துவ ரீதியில வரக்கூடிய சில கவலைகள், சூட்ல இருக்கிற CO2 அளவுகள் என்ன, சூட்ஸ்க்கு எப்படி ஆக்சிஜன் கொடுக்க முடியும், கூலிங்கை எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறது தான். இந்த பகுதி க்ரூவை எப்பவும் கூலா வச்சுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த டியூப் பாதம் வரைக்கும் கொண்டு வர ஒரு டியூப் நெட்வொர்க் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்புறம் இது கழுத்துக்கும் 2 போகுது. அதனால அவங்களுக்கு ரொம்ப கூலிங்கா இருக்கும். நாங்க மருத்துவ ரீதியில இந்த மனிதரை எப்படி கம்ஃபர்டபுளாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். கிறிஸும் அவரோட இன்ஜினியரிங் டீமும் எப்படி தனித்துவமாகவும் அதை செய்யற திறனோடையும் உன்னை புத்திசாலித்தனமா உருவாக்கணாங்கிறத பார்த்துப்பாங்க. அப்படிதான் செஞ்சிருக்காங்க. வெல், thank you guys. நாசா விண்வெளி வீரர்களை பறக்க அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி டீம் ஸ்பேஸ் எக்ஸுக்கு ஒரு கிரிட்டிக்கல் டெஸ்ட்டை பாஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஒரு ராக்கெட் பறக்கும்போது வெடிச்சா என்ன ஆகும்? வாவ், அது பயங்கரமா இருக்கு. க்ரூவை காப்பாத்த ஒரு திட்டம் இருக்கு. ஸ்பேஸ் எக்ஸ் இது வேலை செய்யும்னு இப்போ நிரூபிக்கணும். க்ரூ டிராகன் கேப்சூலுங்கிறது க்ரூ இருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட். அது முன்னாடி ஸ்பேஸ் எக்ஸ் ரீசப்ளை மிஷன்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கார்கோ எடுத்துக்கிட்டு போன டிராகன் கேப்சூலுக்கு பதிலா இயங்குது. ஆஸ்ட்ரோனட்ஸை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் திரும்ப பூமிக்கு கொண்டு வர நாங்க பயன்படுத்த போற டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு 21ஆம் நூற்றாண்டோட ஸ்பேஸ் ஷிப். க்ரூ டிராகனுக்குள்ள போய் பார்த்தப்போ என்னோட முதல் இம்ப்ரெஷன் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இது உண்மையிலேயே ஒரு மாடர்ன் ஸ்பேஸ் வெஹிக்கிள். உள்ள டிசைன் ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு, ரொம்ப வசதியா இருந்துச்சு. சீட்ஸ் எல்லாமே கார் ரேசிங் சீட்ஸா இருக்கிறதுனால பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே பலமா இருந்துச்சு. நாங்க ஏற்கனவே க்ரூ டிராகனை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி திரும்ப கொண்டு வந்திருக்கோம். தொடர்ந்து அதுல நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் செஞ்சிருக்கோம். ஆனாலும் அதோட பாதுகாப்பை குறிச்சு நாங்க ரொம்ப கவனமா இருந்தாகணும்.
நேர்த்தியான கேப்சியூல்ல ஸ்பேஸ் சூட்டோட பயிற்சி எடுக்கிற அனுபவம் விலை மதிப்பில்லாதது. பாபு டாகும் தங்களோட ஸ்பேஸ் சூட்டை சிமுலேஷன் போது போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா பயிற்சி அவங்களுக்கு நிஜ மாதிரியே இருக்கணும். ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன், நாங்க ப்ரெஷரைஸ் பண்ண தயாரா இருக்கோம். எல்லா எக்யூப்மெண்ட்டையும் போடும்போது ஒரு சூழல்ல உங்களை வசதியா இருக்க வைக்கும். அதனால எந்த அளவுக்கு அந்த சூட்ஸோட பயிற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரியல் டேல நல்லா பண்ணுவோம். ஸ்பேஸ் கிராஃப்ட்ல நவீன காம்பனன்ட்ஸை பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க ஷட்டிலுக்கு 2000 ஸ்விட்சுகளுக்கு, சர்க்யூட் பிரேக்கர், சீட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா பழகிடுவீங்க. ஆனா பறக்கிறதுக்கு இது ரொம்ப வசதியான வெஹிக்கிள் இல்ல. எங்களை மாதிரி 60கள்ல இருந்து இவ்வளவு வருஷமா சுவிட்சஸோட வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பார்க்கும்போது சுவாரஸ்யம் தான். எங்களுக்கு 2 நல்ல எல்இடிஸ் இருக்கு. நாங்க செஞ்சிருக்கிற சில பெரிய கண்டுபிடிப்புகள்னால எங்களுக்கு இந்த அற்புதமான டச் ஸ்கிரீன்ஸ் இருக்கு. அதனால நீங்க வெஹிக்கிள்ல நடக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும். வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு வேண்டிய எல்லா டேட்டாஸையும் பெற முடியும். டச் ஸ்கிரீன்ஸ் மூலமா நீங்க வெஹிக்கிளை கட்டுப்படுத்தவும் முடியும். கிளவுஸ் டச் ஸ்கிரீனோட இணக்கமா இருக்கும். இது ரொம்ப அவசியம். ஏன்னா சில ஆபரேஷன்ஸ் நீங்க கிளவுஸ் போட்டு தான் செய்ய முடியும். டிராகன் கேப்சூல்ஸ் ஆர் அப்டேட்டட். டிராகன் கேப்சூல் முக்கால்வாசி தானா இயங்கும். அதனால எல்லாம் சரியா போச்சுன்னா மொத்த ஃபிளைட்டையும் அங்க தலையீடு இல்லாம அதால பறக்க முடியணும். இதுதான் வெஹிக்கிள்ஸோட வருங்காலமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அதை இப்ப நாம கார்ல பாக்குறோம், ஏர்பிளேன்ஸ்ல பாக்குறோம். அதனால லாஜிக்கலா பார்த்தா இதுதான் அடுத்தது. செப்பரேஷனுக்கு தயாராக நீங்க டிராகன் லாஞ்சிடியூட மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆட்டோமேஷனை பத்தி சிந்திக்கும் போது அது ஒரு சிக்கலான அடுக்கு மற்றும் சாஃப்ட்வேர். அதை நாம உறுதிப்படுத்திக்கணும். அப்பதான் அன்னைக்கு நாள் நல்லா இருந்தா க்ரூவோட வேலை அதிகமா இருக்கவே இருக்காது. ஒரு மோசமான நாள்ல அவங்க சரியா எப்போ எப்படி வெஹிக்கிளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது, வெஹிக்கிளோட பிஹேவியர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். டிராகன் ஸ்பேஸ் எக்ஸ் கம்யூனிகேஷன் சிப். டிராகன், we have got you loud and clear. இந்த மிஷனோட ஒவ்வொரு ஃபேஸும் சிமுலேட் ஆயிருக்கணும். அதனால எங்களுக்கு லான்ச் சிம்ஸ் இருக்கு, ஸ்டேஷன் அப்ரோச் இருக்கு, என்ட்ரி, டிசன்ட், லேண்டிங் இருக்கு. ஒவ்வொரு ஃபேஸுக்கும் அதுக்குன்னு தனிப்பட்ட வகையில ஃபெயிலியர்ஸும் இருக்கு. அதுக்கு வெவ்வேறு விதமான ரெஸ்பான்ஸும் தேவைப்படும். டிராகன், நாம இப்போ செனாரியோக்குள்ள போக போறோம். இறுதியா அதால தானாவே பறக்க முடிஞ்சாலும் நடக்கிறது என்னங்கறத புரிஞ்சுக்க நாங்க உறுதிப்படுத்திக்க விரும்புறோம். அப்பதான் எந்த கட்டத்திலையும் அவங்களோட பாதுகாப்புக்காகவும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். எல்லா விஷயமும் எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி ஆட்டோமேஷன்ல நடக்கலன்னு நாங்க நினைச்சா அப்ப நாங்க மேனுவலா குறுக்கிடுவோம். டிராகன் ஸ்பேஸ் ஃபிளைட் கம்ப்யூட்டர். நாம அதை இழந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு விண்வெளி வீரர்கள் ஃபிளைட் கம்ப்யூட்டர்ஸ் ஃபெயில் ஆகக்கூடிய சூழலுக்கான பயிற்சி எடுத்துக்கிறாங்க. டிராகன் க்ரூ கேப்சூல் முழுக்க தானியங்கிங்கிறதுனால அது கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர்ஸ் சார்ந்து இருக்கு. கம்ப்யூட்டர்ஸ் இயங்கலனா விண்வெளி வீரர்களுக்கு ரொம்ப ஆபத்தானதா போயிடும். உங்க ஃபிளைட் கம்ப்யூட்டர் ப்ராசஸ்ல ஒன்னு வெஹிக்கிளை கட்டுப்படுத்தலைன்னு தெரியுது. பயிற்சியில நாங்க என்ன செய்வோம்னா டிராகனை பிரேக் பண்ணுவோம். டிராகன் ஸ்பேஸ் எக்ஸ் உடனடியாக ஃபிளைட் கம்ப்யூட்டரை ரீபூட் செய்யவும். ஃபிளைட் கம்ப்யூட்டர் எங்கலனா அதை எப்படி ரீபூட் செய்யணும்னு அவங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகே, நாங்க ஃபிளைட் கம்ப்யூட்டர் ரீபூட்டை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். நாங்க அதை கிரவுண்ட்ல பாக்குறோம். சிமுலேஷன்ஸ் அப்போ நீங்க நிறைய பிரச்சனைகளை, கோளாறுகளை பாப்பீங்க. சாராவும் எங்களோட வேற சில சிமுலேஷன் சூப்பர்வைசர்ஸும் அந்த வாய்ப்புகளை மகிழ்ச்சியா ஏத்துப்பாங்க. குறுக்கிடப்பட்டிருக்கு. அதற்கான மூல காரணத்தை நாங்க கிரவுண்ட்ல ஆராயிரோம். டிராகன் காப்பி. இது ஒரு க்ரூவா பாபுக்கும் எனக்கும் மட்டும் இல்லாம கிரவுண்ட்ல இருக்கிற இந்த டீமுக்கும் நல்லது. இது பலவிதமான எதிர்பாராத பிரச்சனைகளை கொடுக்குது. ஃபிளைட் கம்ப்யூட்டர் டிரான்சிஷன் முடிந்து விட்டது. எங்க எல்லா டிஸ்பிளேஸ் பேக்கப்பையும் காட்டுறோம். அது ஒரு சுபமான வார்த்தை. பாருங்க. விக்டரி. நாசா ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ டிராகன் கேப்சூலோட டிசைன் அதோட முன்னோடியான ஸ்பேஸ் ஷட்டிலை விட பல மடங்கு அதிக பாதுகாப்பு அம்சங்களோட இருக்கணும்னு கேட்டிருக்கு. டிராகனோட ஒவ்வொரு அம்சமும் சப்சிஸ்டம் லெவல்ல ஒரு மொத்த வெஹிக்கிளா சோதிக்கப்பட்டிருக்கு. நடந்துட்டு இருக்கிற எக்கச்சக்கமான டெஸ்டுகளை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நிச்சயமா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஸ்பேஸ் எக்ஸ் தங்களுடைய சிஸ்டம்ல உருவாக்கி இருக்கிற அத்தனை பாதுகாப்பு அம்சங்களுக்கு பிறகு நாசா புரட்சிகரமான ஒரு புது பாதுகாப்பு அம்சமான லான்ச் எஸ்கேப் சிஸ்டமை சேர்க்க சொல்லியிருக்காங்க. பேட்ல ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டுச்சுன்னா கேப்சூலால ஃபால்கன் ராக்கெட்ல இருந்து பிரிஞ்சு வர முடியும். அது க்ரூவை பாதுகாக்க செய்யப்படுது.
எங்களோட லான்ச் எஸ்கேப் சிஸ்டம்ங்கிறது மொத்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குமான ஒரு எஜெக்ஷன் சீட். ராக்கெட்ஸ்ல கோளாறு இருக்கிறத கம்ப்யூட்டர்ஸ் உணர்ந்தா ஸ்பேஸ் கிராஃப்ட் தானாவே அதுல இருந்து பிரிஞ்சு அதோட சூப்பர் டிராகோ என்ஜின்ஸை பயன்படுத்தி வானத்துல பறந்து பாதுகாப்பா தன்னோட பாராசூட்ஸோட கடல்ல விடும். இது க்ரூ ஃபிளைட்டை காப்பாத்தும். க்ரூ டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் 2 விதமான என்ஜின்ஸ் இருக்கு. முதல்ல 16 டிராகோ த்ரஸ்டர்ஸ். இவை சுமார் 45 கிலோ த்ரஸ்ட் கொடுக்கிற சின்ன என்ஜின்ஸ். அந்த என்ஜின்களை தான் நாங்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல டாக் பண்ண பயன்படுத்த போறோம். பிறகு 8 சூப்பர் டிராகோ என்ஜின்ஸ் இருக்கு. இது லான்ச் எஸ்கேப் சினாரியோல ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலையை பயன்படுத்தும். இது ஆயிரக்கணக்கான கிலோ த்ரஸ்ட் கொடுக்கும். க்ரூ டிராகன் இது 3D பிரிண்டிங்ல சில காம்போனன்ட்ஸ்களை உருவாக்குது. ஒரு 3D பிரிண்டர் மெட்டல் பவுடரை அடுக்குகளா பரப்பி ஒவ்வொரு அடுக்க பரப்பும் போதும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை உருக்கி அடுக்கடுக்கா கட்டி உங்களுக்கு தேவையான வடிவத்தை உருவாக்குது. அதனால இது ஃப்ளூயிட் பேசேஜஸ் தேவைப்படுற என்ஜின்ஸை பிரிண்ட் பண்ண இது ரொம்பவே பயன்படும். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஆர்கானிக் ஷேப்ல இருக்கணும். ஏன்னா அதை அடுக்கடுக்கா நீங்க உருக்குறதால நீங்க ஹலோ பார்ட்ஸை பண்ணலாம். மற்ற எந்த முறையிலையும் செய்ய முடியாத அளவு சுவாரஸ்யமான வடிவங்களை உருவாக்கலாம். (2015) ஸ்பேஸ் எக்ஸ் அவங்களுடைய லான்ச் எஸ்கேப் சிஸ்டமோட பிரிலிமினரி பேட் அபார்ட் டெஸ்ட் பண்ணாங்க. எங்களோட பேட் அபார்ட் டெஸ்ட் ஒரு எமர்ஜென்சி சூழல எங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைனால லான்ச் பேடை பாதுகாக்க தண்ணியில இறக்க முடியுங்கிறத உறுதிப்படுத்திக்க நடத்தப்பட்டது. 3, 2, 1, launch. தப்பிக்கும் போது அவங்க 4 அல்லது 6 GS தான் புல் பண்ணுவாங்க. அதாவது பல்வேறு வேரியபிள்ஸ் மற்றும் சூழ்நிலையை பொறுத்தது. நான் என்ன நினைக்கிறேன்னா 3 GS கீழே ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்கிற மாதிரி. 300 km trunk deploy. Parachute on. 600 அடியை கடந்துட்டோம். பேட் அபார்ட் டெஸ்ட் வரப்போற இன்ஃபிளைட் அபார்ட் டெஸ்ட்ங்கிற ரொம்ப பெரிய சவாலுக்கு முன்னோடியா இருக்கு. இன்ஃபிளைட் அபார்ட்ங்கிறது அதே மாதிரியான ஒரு டெஸ்ட். ஆனா அதுக்கு வேற மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கு. லான்ச் பேட்ல ராக்கெட்ல இருந்து பிரிஞ்சு வரதுக்கு பதிலா இன்ஃபிளைட் அபார்ட் டெஸ்ட் அட்மாஸ்பியர்ல பறந்துகிட்டு இருக்கிற ராக்கெட்ல இருந்து பிரிஞ்சு வரும். ராக்கெட்ல ஒரு கோளாறு இருந்தா இந்த இன்ஃபிளைட் அபார்ட் டெஸ்ட் கேப்சியூல் எப்படி தானாவே ராக்கெட்ல இருந்து வெளியேறி குரூவோட பாதுகாப்பை தண்ணிக்கு கொண்டு வரும்னு காட்டும். இன்ஃபிளைட் அபார்ட் டெஸ்ட்ல ஆபத்து ரொம்ப அதிகம். இது இறுதியான முக்கிய மைல்கள். இத ஸ்பேஸ் எக்ஸ் பாஸ் பண்ணாதான் அதால நாசா விண்வெளி வீரர்களை அழைச்சிட்டு போக முடியும். Ignition, lift off. 4, 3, 2, 1. Lift off. Lift off of the 25th Space Shuttle mission. It has cleared the tower. ஒரு குழந்தையா என்னோட நினைவுகள்ல முக்கியமானது என்னோட 5th கிரேட்ல நடந்தது. ஸ்பேஸ் ஷட்டில் சேலஞ்சர் வெடிச்சிருச்சு. மொத்த குருவும் அழிஞ்சு போனதுக்கு காரணம் அதுல எந்த லான்ச் அபோர்ட் சிஸ்டமும் இல்ல. இதனால இந்த ப்ரோக்ராம் வருஷக்கணக்கா செயல்படல. ஒரு மோசமான ஃபெயிலியர் ஏற்பட்டா எங்க குரூவை பாதுகாக்க எங்க கிட்ட ஒரு லான்ச் அபோர்ட் சிஸ்டம் எப்பயுமே இருந்தே ஆகணும். குட் ஆஃப்டர்நூன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். SpaceX இன்ஃபிளைட் அபார்ட் டெஸ்ட் பத்தி மேலும் பேசுறதுக்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். இது ஸ்பேஸ் எக்ஸுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் மிஷன். இதன் மூலம் எங்களால எங்க கேப்சூலை ஃபால்கன் 9ல இருந்து பாதுகாப்பாகவும் நம்பகமாகவும் இஜெக்ட் பண்ண முடியும்னு காட்ட போறோம். இந்த டெஸ்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாசாவோட எங்களுக்கு வருஷக்கணக்கா இருக்கிற நெருக்கமான பார்ட்னர்ஷிப்போட உச்சகட்டம். பாபையும் டாகையும் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போற டெமான்ஸ்ட்ரேஷன் 2 மிஷனுக்கு முன்னாடி நடக்க போற முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு. ஸ்பேஸ் எக்ஸ் இந்த முக்கியமான இன்ஃபிளைட் அபார்ட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணாதான் நாசா தன்னுடைய விண்வெளி வீரர்களை ஏற்றி செல்ல அனுமதிக்கும். விரைவிலேயே மனித உயிர்கள் இதுல முக்கியமான அம்சமா இருக்கிறதுனால எல்லா முன்னெச்சரிக்கையும் கண்டிப்பா செஞ்சாகணும்.
திட்டம் என்னன்னா டிராகன் ராக்கெட்டுக்கு மேல இருக்கும். ராக்கெட் கிளம்பும். லான்ச் ஆன சுமார் 84 நொடிகள்ல நாங்க லான்ச் எஸ்கேப் சிஸ்டம் ட்ரிகர் பண்ணுவோம். அப்ப டிராகன் கேப்சியூல பாதுகாக்க ஃபால்கன் கிட்ட இருந்து விலக்கிடும். டிராகன் விலகி வரும்போது சுமார் 2.3 மேக் வரைக்கும் போகும். அப்புறம் 40 கிலோமீட்டர் உயரத்துல அது ஒரு உச்சத்தை அடையும். அது தன்னோட ட்ரங்க் துறக்கும். டிராகோ என்ஜின்ஸோட தன்னை ரீஆரியன்ட் பண்ணிக்கிட்டு கீழ் நோக்கி வரும். லான்ச் நடந்த சுமார் 5 நிமிஷத்துல பாராசூட்ஸ் டிப்ளாய் ஆகி லான்ச் நடந்து 10 நிமிஷத்துல ஸ்பிளாஷ் டவுன் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். நான் குறிப்பிட நினைக்கிற விஷயம் என்னன்னா, இது ஒரு வகையில எக்ஸைட்டிங் ஆகவும் இருக்கும். ஃபால்கன் 3 முறை இதுக்கு முன்னாடி பறந்திருக்கு. இப்போ கமர்ஷியல் குரூப் ப்ரோக்ராமுக்காக மறுபடி பறக்க போகுது. எங்க பின்னாடி இருக்கிற பூஸ்டர் அல்லது எங்க பின்னாடி இருக்கிற ஃபால்கன் 9 எங்களோட இன்ஃபிளைட் அபார்ட் நடத்தும். அதனால இதோட சேர்த்தா இது 4வது ஃபிளைட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்ஃபிளைட் அபார்ட் டெஸ்ட் முதல் முறையா நடக்க போற முழு அளவு லான்ச் எஸ்கேப் சிஸ்டம் சேஃப்டி டெஸ்ட். கடந்த காலத்துல மத்த குரூப் ப்ரோக்ராம்ல அவங்க சப் ஸ்கேல் டெஸ்டிங் செஞ்சிருக்காங்க. இதுதான் முதல் முறையா ஒருத்தர் அவங்க வடிவமைக்கிற சிஸ்டம் க்ரூவை பாதுகாக்கிறதையும் எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யறதையும் உறுதிப்படுத்திக்க ஒரு ராக்கெட்டை எடுத்து அதை வேணும்னே தூர போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபிளைட் அபார்ட் டெஸ்டுடைய செலவுல ஒரு பெரிய பங்கு பல லட்சம் மதிப்புள்ள ராக்கெட்டை வேணும்னே முழுமையா அழிக்க போற இந்த டெஸ்டுக்கு ஆகிற செலவு தான். ஹாய், கிறிஸ் டேவன்போர்ட் ஃப்ரம் வாஷிங்டன் போஸ்ட். கேள்வி என்னன்னா, உங்க பூஸ்டரோட விதியை பத்தி. இது விழலாம், தனியா வரலாம்னு சொன்னீங்க. நீங்க நெருப்பையும் குறிப்பிட்டீங்க. அதாவது இது நிஜமாவே வெடிக்குமா? மக்கள் இத பீச்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு தயாரா இருக்கணுமா? நிச்சயமா, கண்டிப்பா தான் கிறிஸ். ஆமா, 2 ஸ்டேஜஸ்லயுமே ஃபியூவல் லோட் ஆகி இருக்கு. ஏதாவது எரியிற நிகழ்வு நடக்கலாம்னு எதிர்பார்க்கிறோம். ஃபயர் பால் மாதிரி ஏதாவது. அதை நான் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவேனா, நீங்க அதை கிரவுண்ட்ல இருந்து பார்க்க முடியுமா? ரெண்டும் எனக்கு தெரியாது. நடக்கிறது என்னங்கறத பார்த்தே ஆகணும். ஆனா எனக்கு எந்த ஆச்சரியமும் இருக்காது. நாங்க பார்த்த வரைக்கும் எந்த மோசமான விளைவும் இருக்காது. அபார்ட் என்ஜின்ஸ் எரியாம இருக்கணும்னு நீங்க விரும்பினாலும் அப்படி நடக்கிறத நீங்க சுத்தமா விரும்பவே மாட்டீங்க. ஏன்னா அப்படின்னா ஏதோ ரொம்ப ரொம்ப மோசமா நடந்திருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, ஆனா அது நடக்கலாம். சமீபத்துல நாசா ஆஸ்ட்ரோநாட் நிக் ஹேக் பயணிச்ச ஒரு ரஷ்யன் சோயஸ் ராக்கெட்ல ஏதோ கோளாறு ஏற்பட்டுச்சு. சோயஸ் ஸ்பேஸ் கிராஃப்டோட எமர்ஜென்சி அபார்ட் சிஸ்டம் எரிஞ்சு அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துடுச்சு. எப்படி இருந்தாலும் அது ஒரு கஷ்டமான பயணம். அவங்க 7 GSO இல்ல அவங்க உடம்போட கிராவிட்டி ஃபோர்ஸோட 7 மடங்கோ ஏதோ புல் பண்ணாங்க. அது ஒரு மகிழ்ச்சிகரமான அனுபவம் கிடையாது. ஆனா அவங்க உயிரோட இருந்தாங்க, பாதுகாப்பா தரையிறங்கினாங்க. அபார்ட் சிஸ்டம் தான் அவங்களோட உயிரை காப்பாத்துச்சு. நீங்க டவுகாவோ பாபாவோ இருந்தீங்கன்னா இன்ஃபிளைட் அபார்ட் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க பயணம் செய்ய போற ஸ்பேஸ் கிராஃப்ட் பாதுகாப்பானதுன்னு அவங்களுக்கு உறுதிப்படுத்துது. முக்கிய நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் அதிகாரிகள் கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல இருக்கிற லான்ச் கண்ட்ரோல்னு அழைக்கப்படுற ஃபயரிங் ரூம் 4ல இருக்காங்க. இன்னையோட முக்கியமான இன்ஃபிளைட் அபார்ட் டெஸ்ட்டை அவங்க மேற்பார்வையிடுவாங்க. இந்த டெஸ்ட் தோல்வியில முடிஞ்சா க்ரூ டிராகன் ப்ரோக்ராமுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும். இந்த மிஷனை நாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்பகமா ஆக்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த விஷயத்தையும் நாங்க விட்டு வைக்கல. 100% வெற்றிக்கு எவ்வளவு நெருக்கத்துல வர முடியுமோ அவ்வளவு நெருக்கத்துல 1க்கு 2 முறை நாங்க எல்லாத்தையும் சரி செஞ்சு வைக்கிறோம். இந்த டெஸ்ட் மொத்த டீம் பத்தினது. நாசா டீம், ஸ்பேஸ் எக்ஸ் டீம் ஒன்னா இணைஞ்சு இந்த சிக்கலான வேலையை செய்யறாங்க. நாம ஒரு கேப்சூல் லான்ச் பண்ண போறோம். அதை கடல்ல போட போறோம். நாசாக்கும் ஸ்பேஸ் எக்ஸுக்கும் இடையில தேவையான ஒருங்கிணைப்பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் செய்ய போகுது. மொத்த டீமும் அவங்களால ஒரு கேப்சூலை பத்திரமா தரையிறக்க முடியும். க்ரூ இன்போர்ட்ல இருந்தா அவங்கள பத்திரமா திரும்பி கொண்டு வர முடியும்னு காட்ட போறாங்க. இது இந்த டெஸ்ட் மூலமா நாங்க பார்க்க போறோம். வானிலை சரியாக இருக்கிறது. லான்ச்கான ரேஞ்சும் கிரீனாக மாறியுள்ளது. Dragon is in countdown. Capsule is armed. Go for launch. 10, 9, 8. எந்த காரணத்தினாலேயோ இந்த டெஸ்ட் வெற்றி அடையல அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசாவை சேர்ந்த மொத்த டீமும் இதை ஆராய்ஞ்சு இது ஏன் வெற்றி அடையல அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இது கடைசி படிக்கு நெருக்கமானது. இது எல்லாமே டிராகன்ல க்ரூவை அனுப்ப ஏற்பாடு பண்றதுக்கான ஒரு பகுதி. 7, 6. ஒரு லான்ச் அபோட் டெஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு ஸ்பேஸ் ஃபிளைட்டுக்கு நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அழுத்தமான மற்றும் டைனமிக் சினாரியோல முழு சோதனைக்கு இந்த வெஹிக்கிளை தயாராக்க எல்லாம் செய்யப்பட்டிருக்கான்னு யோசிப்பீங்க. 5, 4, 3, 2, 1. இதுதான் கடைசி படி. எல்லாமே
இன்னைக்கான இன்ஃபிளைட் அபார்ட் டெஸ்டுக்காக தயாரா இருக்கு. இந்த சோதனை தோல்வியில முடிஞ்சா நாசா தன்னுடைய விண்வெளி வீரர்களுடைய உயிரை பணயம் வைக்க மாட்டாங்க. மொத்த ப்ராஜெக்டும் ஒரு முடிவுக்கு வந்துடும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Ignition. Lift off. Dragon. புறப்பட்டு விட்டது. இந்த உயிர் காக்கிறதுக்கான கேப்சூல் எஜெக்ஷன் வருஷக்கணக்கா தயாரிக்கப்பட்டு வந்தது. இப்போ சில நிமிடங்கள்ல முடிவுக்கு வந்துடும். ராக்கெட்ஸ் அடிப்படையில ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட எக்ஸ்ப்ளோஷன் சொல்லலாம். அது ஒரு மாச வேகமான ஸ்பீட்ல ஆர்பிட்டுக்கு அனுப்புது. எதையும் ஆர்பிட்டுக்கு கொண்டு போறதுல இதுதான் ஆபத்தான கட்டம். அதனால ஒரு ஃபெயிலியரை தூண்ட எது ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கோ, அதாவது ராக்கெட்டை தூண்டி கேப்சூல் அதுக்குள்ள இருக்கிற விலை மதிப்பற்ற கார்கோவோட தப்பி பிழைக்கும்னு காட்டணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு ஃபால்கன் 9 ராக்கெட்டையும் க்ரூ டிராகன் கேப்சூலையும் லான்ச் பண்ணியிருக்கு. ராக்கெட் சரியா வேலை செய்யலன்னு சிஸ்டம் கண்டுபிடிச்சதும் அபார்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடும். ஒரு என்ஜின் ஃபெயிலியரின் போது எக்ஸ்ப்ளோஷன் அல்லது ராக்கெட் பாதை மாறி போகுங்கிற மாதிரியான சூழல்ல கிரவுண்ட் கண்ட்ரோலால அபார்ட்டை மேனுவலா ட்ரிகர் பண்ண முடியும். அதுதான் இந்த டெஸ்டின் போது நடக்கும். வெஹிக்கிள் ஒலியை விட வேகமா போகுது. அது மேக்ஸிமம் டைனமிக் பிரஷரா கடக்குது. ராக்கெட் சரியா இயங்கலங்கிறத கம்ப்யூட்டர் சென்ஸ் பண்ணதும் ராக்கெட்டுடைய கேப்சூலை சேர்த்து பிடிச்சிருக்கிற போல்ஸை ப்ளோ பண்ணும். ட்ரிகரிங் லான்ச் எஸ்கேப் இனிஷியேட்டட். பிறகு க்ரூ டிராகனோட சூப்பர் ட்ரெக்கோ இன்ஜின்ஸ் 10 நிமிஷத்துக்கு எரிஞ்சி கேப்சூலை பாதுகாப்பான இடத்துக்கு தள்ளுது. வாவ்! சூப்பர் டிராகோ எஸ்கேப் த்ரஸ்டர்ஸ் வெஹிக்கிளோட இன்டிகிரேட் ஆயிருக்கிறதால ஆர்பிட் வரைக்கும் வரதுக்கான லான்ச் எஸ்கேப் கேப்பபிலிட்டி இருக்கு. இது வரைக்கும் வேற எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லயும் இது இல்ல. It's not. That was at 9. Oh, அது That's what. தூள் சிதறிடுச்சு. கிரவுண்ட் கண்ட்ரோலால அபார்ட் ட்ரிகர் பண்ணப்பட்டு சுமார் 10 நொடிகள்ல க்ரூ டிராகன் கேப்சூல் விலகிடுச்சு. எஜெக்ஷனுடைய ஃபோர்ஸால ராக்கெட் நிலையில்லாம ஆகி வெடிச்சிடுச்சு. ஆனா டிராகன் கேப்சூல் அதுக்குள்ள ராக்கெட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவு பாதுகாப்பா போயிடுச்சு. டிராகன் பாதுகாப்பா விலகினத்துக்கு பிறகு அன்பிரஷரைஸ்டு கார்கோவை சுமந்துகிட்டு இருந்த ட்ரங்க் எஜெக்ட் ஆகி கடல்ல விழும். இப்போ கேப்சூல் கீழே இறங்கறதுக்காக தன்னை ரீஓரியன்ட் பண்ணிக்கும். ஆனா இந்த மிஷன் இன்னும் முடியல. கேப்சூல் அதிக வேகமான மேட்ச் 2-ஐ ஏற்ற இந்த கடைசி கட்டம் தான் விண்வெளி வீரர்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியம். Drugs are out. கேப்சூல் சரியான உயரத்தை அடையும் போது எங்களோட பாராஷூட்ஸ் ட்ரிகர் ஆகி வெளியே வரும். அதனால ஹை ஆல்டிடியூட்ல அது டிராக் பாராஷூட்ஸை வெளியே அனுப்பும். ஆல்டிடியூட் டிராப்ஸ். பிறகு அது லோவர் ஆல்டிடியூட அடையும் போது மெயின் பாராஷூட்ஸ் வெளியே வரும். நைஸ். யா. முழுவதுமாக திறந்து விட்டது. இனி ஸ்பிளாஷ் டவுனுக்கு சுமார் 1 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. ஆல்ரைட், இதோ அவர் கீழே வராரு. இது நல்லா இருக்கு. அவங்க நல்லா இருக்காங்க. அது சரியா இருந்தது. யா. இதை முதல்ல இருந்து அதோட வெற்றிகரமான முடிவு வரைக்கும் பார்க்கும்போது இது உண்மையிலேயே பார்க்க வேண்டிய காட்சி. 2 டீம்ஸ்லயும் எக்கச்சக்கமான உணர்வுகள் இருக்கு. நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம். இந்த நீண்ட பாதையில இன்னும் ஒரு ஸ்டெப் போனா மக்களை மத்த கிரகங்களுக்கு கூட்டிட்டு போக ஒரு மாஸ் டிரான்சிட் சிஸ்டம் உருவாக்கலாம். சரியா போதா? எல்லாமே நல்லா இருக்கு. இந்த வெஹிக்கிள்ல பயணிக்க போற ஒரு க்ரூ மெம்பரை டிராகன்ல உங்களை காப்பாத்த ஒரு சிஸ்டம் இருக்குன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். தொழில்நுட்பம் தன்னால முன்னேறாதுன்னு சில நேரத்துல மக்கள் மறந்துடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த தொழில்நுட்பத்துல நிறைய மக்கள் கடுமையா வேலை செஞ்சாதான் அது முன்னேறும். நம்ம நவீன கண்டுபிடிப்புகளை முன்னேற்றினாதான் உயிர்கள் பல கிரகங்கள்ல வாழ முடியும். உயிரோட வருங்காலத்தை காப்பாத்தணும்னா நாம தொழில்நுட்பத்தை முன்னேற்றி ஆகணும். அப்பதான் நம்ம மனிதனோட வருங்காலம் நல்லபடியா அமையும். நாம எக்ஸ்ப்ளோரர்ஸ் நிறைஞ்ச நாடு.
நாம முன்னுதாரணமா இருக்கிற நாடு. இது அமெரிக்கன் அஸ்ட்ரோனட்ஸ் அமெரிக்கன் ராக்கெட்ஸ்ல அமெரிக்க மண்ல இருந்து ஸ்பேஸுக்கு போகிறத குறிக்குது. நாம மறுபடியும் தலைமை தாங்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த முறை நாம வழிநடத்தும் போது நாம இதுவரைக்கும் பண்ணாத வகையில இப்ப செய்ய போறோம். நாம தொடர்ந்து புதுமைகளை கொண்டு வரதை உறுதிப்படுத்தணும். தொழில்நுட்பத்தோட தொடர்ந்து முன்னேறி போகும்போது இதை வணிகமயப்படுத்துறதையும் நாம கண்டிப்பா உறுதிப்படுத்திக்கணும். இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் க்ரூ ப்ரொவைடர்ஸோட லான்ச் அபோர்ட் டெஸ்ட்டை பார்த்தோம். ஸ்பேஸை கமர்ஷியலைஸ் பண்றது அடுத்து ஒரு பெரிய முன்னேற்றம். அதை நாம செய்யும் போது நம்ம க்ரூ பாதுகாப்பா இருக்கிறத நம்ம முற்றிலும் உறுதிப்படுத்திக்கணும். இன்னைக்கு நடந்த இன்ஃபிளைட் அபார்ட் டெஸ்ட் யுஎஸ் மண்ணிலிருந்து விண்வெளி வீரர்களை மறுபடியும் விண்வெளிக்கு அனுப்புறதுக்கான களத்தை உருவாக்கி இருக்கு. டெமோ 2ன்னு அழைக்கப்படுற மிஷன்ல மேலும் முதல் முறையா அவங்க ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல பறக்க போறாங்க. இந்த சவாலான நேரத்துல 2011க்கு அப்புறம் அமெரிக்க மண்ணில இருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நாம செய்யாத லான்ச்சை இன்னைக்கு நாம பண்ணும்போது மக்களுக்கு பெருசா கனவு காண்ற வாய்ப்பும் நிமிர்ந்து தங்களால அற்புதமான சாதனைகளை செய்ய முடியும்னு தெரியுது. இது மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையை ஊட்டுது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த உலகத்துக்கும். நான் பொதுவா பதட்டப்படுற ஆள் கிடையாது. ஆனா இந்த மிஷினை பத்தி நினைக்கும் போது நான் அதை நினைச்சு பதட்டம் ஆயிடுவேன். டெமோ 2